உங்களோடு இருப்பதை மகிழ்ச்சியாக கருதி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நல்ல வாய்ப்பை தந்த தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். அருமையான என்னுடைய நண்பரும் இந்த திருச்சபையினுடைய தலைமை மூத்த போதருமாக இருக்கிற பாஸ்டர்மாக்காக நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் ஜெசந்த்காக, கிரேஸ்க்காக நன்றி செலுத்துகிறேன். திருச்சபை மக்கள் உங்கள் யாவருக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் இந்த நாளில் நம்மோட கூட பேசும்படிக்கு நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்து தேவனுடைய வார்த்தைகளை, சத்தியங்களை நாம் விளங்கி கொள்ள பரிசுத்த ஆவியானவர் ஒரு நல்ல வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இதை நம்ம பயன்படுத்தி கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது தேவன் நம்முடைய ஆத்மாவுக்கு தருகிற ஆகாரமாய் அது இருக்கிறது. சரீரத்திற்கு எப்படி நாம் உணவு அருந்துகிறோமோ அதை போல தேவன் நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரமாக தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆலயத்திலே கூடி வரும் பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறோம். அதே நேரத்தில் தேவன் நம்முடைய ஒவ்வொருடைய ஆத்மாவுக்கும் தேவையான ஆகாரத்தை தருகிறார். இது ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம கூடி வரும்போது நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையோடு கூட நாம் செலவு பண்ணுகிறது ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரத்தை நமக்கு தருகிறது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்துகிறது. எப்படி நம்ம உணவை தவிர்க்கும் பொழுது சரீரம் பலவீனப்படுகிறதோ அதை போலவே தேவனுடைய வார்த்தையை தவிர்க்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா பலவீனப்படுகிறது. நாம் ஒருவேளை ஒரு நேரம் 2 நேரம் சாப்பிடாமல் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இல்லை அது ஒரு நாள் 2 நாள் சாப்பிடாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன ஆகும்? நம்முடைய எனர்ஜி லெவல் குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் குறையும். மொதல் நாள் செய்தது போல் அடுத்த நாள் வேலை செய்ய முடியாது. சரியா? நம்முடைய அப்படியே அதை தொடர்ந்துக்கிட்டே இருப்போம்னா கடைசியில் அது எங்கே கொண்டு போய் சேர்த்துறோம்? நம்மளை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துறோம். அப்படி ஆகிடும். சரியா? இது சரீரத்திற்கு எவ்வளவு தூரம் உண்மையோ அதை போலவே ஆத்மாவுக்கு உண்மை. ஆத்மா ரெகுலராக தேவனுடைய வார்த்தையினாலே போஷிக்கப்படாவிட்டால் ஆத்மா பலவீனப்படும். ஆத்மா பலவீனப்படும் போது அது நம்முடைய மனதை மாத்திரமல்ல, நம்முடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை பலவீனப்படுத்தும். நம்முடைய எமோஷன்ஸ் அன்பேலன்ஸ்டாக இருக்கும் நம்முடைய எமோஷன்ஸ். அதனால தான் தேவனுடைய வார்த்தையை தவிர்க்கிறவர்களுடைய வாழ்க்கை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். திடீர்னு ஒரு நேரம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அடுத்த நேரம் திடீர்னு பயங்கரமாக கோபமாக இருப்பாங்க. திடீர்னு ஒரு நேரம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, இன்னொரு நேரம் ரொம்ப வெறுப்பாக பேசுவாங்க. திடீர்னு ஒரு நேரத்தில் கர்த்தர் தான் எல்லான்னு சொல்லுவாங்க, இன்னொரு நேரம் சொல்லுவாங்க கர்த்தரை தேடி என்ன பிரயோஜனம்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா ஆத்துமா தேவனுடைய வார்த்தையினாலே சரியாக போஷிக்கப்படாதவர்கள். இதை நான் சொல்லும் போதே நாம் ஒவ்வொருவரும் நம்ம எப்படி பேசுகிறோம், நம்முடைய சிலர் வார்த்தையில் பேசிடுவாங்க, சிலர் பேச மாட்டாங்க, மனதில் மட்டும் அப்படி யோசிச்சுக்குவாங்க. சரியா? ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல தான் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். ஸோ நம்முடைய சுக வாழ்வு, நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பது நம்முடைய ஆத்துமாவை சார்ந்தது. நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பது நம்முடைய சம்பளத்தை சார்ந்தது அல்ல. நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பது நம்முடைய பேங்க் பேலன்ஸை சார்ந்தது அல்ல. நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பது நம்முடைய ஆத்துமாவினுடைய ஆரோக்கியத்தை சார்ந்ததாக இருக்கிறது. அதனால தான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமைகளை மிஸ் பண்ணவே கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மிஸ் பண்ணவே கூடாது. தேவன் நம்மோடு கூட நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கிறதான நாள். இதோடு கூட தினந்தோறும் வேதத்தை கிரமமாக வாசிக்கணும். அநேகர் இந்த நாட்களில் நல்லா ஜெபிக்கிறவங்க வேதத்தில் அதிக நேரம் செலவழிக்கிறது இல்லை. ஜெபம் முக்கியம், ஆனால் அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை பலப்படுத்துகிறது, நம்ம இன்னும் உருவாக்குகிறது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரி செய்ய வேண்டிய காரியங்களை சுட்டி காட்டுகிறது. ஜெபமும் வேத தியானமும் ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில் ஈக்குவலாக இருக்கணும், பேலன்ஸாக இருக்கணும். சரியா? ஜெபம் மட்டும் இருந்து வேத தியானம் அப்படி குறைவா? அப்படி இல்லை, ரெண்டுமே பேலன்ஸாக இருக்கணும். ஜெபம் நம்ம தேவனோட பேசுகிறது,
வேத வசனத்தை வாசிக்கிறதும் தியானிக்கிறதும் தேவன் நம்மோட பேசுகிறது. ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு முழுமையான கம்யூனிகேஷன், முழுமையான ஒரு கான்வர்சேஷன். ஒருத்தர் மட்டும் பேசிக்கிட்டே இருந்தால் அது எப்படி அந்த அந்த உறவு நல்லா ஸ்ட்ராங் ஆகுமா அப்படின்னு பார்த்தா ஆகாது. ஒருத்தர் மட்டும் பேசிகிட்டே இருக்கிறாங்க, இன்னொருத்தர் ஒன்றுமே அவங்க ஊன்னு கூட சொல்கிறதில்ல, திரும்ப ரிப்ளை கூட பண்ணுறதில்ல. அது எப்படி அந்த உறவு எப்படி அது பலப்படாது. அது அதே போல தான் வெறும் ஜெபம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம மட்டும் ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருக்கிறோம், அவர் பேசுகிறத நம்ம கேட்கலை. சரி, ஜெபமே பண்ணாமல் அவர் பேசுகிறத மட்டும் கேட்குறோம், பைபிளை மட்டும் வாசிச்சுக்கிட்டே இருந்தால் அதுவும் சரியில்லை. ரெண்டுமே பேலன்ஸாக இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். ஸோ ரொம்ப முக்கியம் ஜெபமும் தேவனுடைய வார்த்தையின் தியானமும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை வேளையிலும் கூட நாம் தியானிக்க போகிறதான வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 10. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஜான் சாப்டர் 10 verses 11 to 16. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும். புதிய ஏற்பாட்டிலே பக்கம் எண் 141வது பக்கம். சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நானே நல்ல மேய்ப்பன், ஓடிப்போ. நான் பிதாவை அறிந்திருக்கிறேன், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளை நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாயிருக்கட்டும். இந்த வார்த்தைகள் நாம் நன்றாய் அறிந்த, நமக்கு பழக்கப்பட்ட ஒரு வேத பகுதி தான். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத பகுதியிலிருந்து நாம் ஒவ்வொருவரோடும் கூட இந்த காலை வேளையிலே பேசும்படிக்கு ஆண்டவர் தீர்மானித்து இந்த வார்த்தைகளை நமக்கு எடுத்து தந்திருக்கிறார். திறந்த உள்ளத்தோடு கூட தேவன் என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி, இதன் மூலமாக என்னுடைய நல்ல மேய்ப்பன் என்னை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஆயத்தமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே, இந்த ஆராதனையிலே கர்த்தர் உங்களை திருப்தியாக்கி தம்முடைய வார்த்தையினாலே நிரப்பி அனுப்புவார். ஆமீன் சொல்லுங்க. ஆமீனே சரியில்லையா இது? ரைட். நானே நல்ல மேய்ப்பன். இயேசு இந்த யோவான் சுவிசேஷத்தில் நானே நானே அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை சொல்லுகிறார். நானே ஜீவ அப்பம், நானே அப்படி சொல்கிறார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படி சொல்லுகிறார். நானே மெய்யான திராட்சை செடி சொல்கிறார். இதே அதிகாரத்தில் முன்னாடி சொல்கிறார், நானே வாசல் அப்படி சொல்கிறார். இப்படி நிறையா ஸ்டேட்மெண்ட் சொல்லிகிட்டே வர்றாரு. அதில் ஆண்டவர் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நானே நல்ல மேய்ப்பன். அவர் சொல்லலை நான் மேய்ப்பன் அப்படி சொல்லலை, நானே நல்ல மேய்ப்பன். அவர் தான் நல்ல மேய்ப்பன். சொல்லுங்க, அவர் தான் நல்ல மேய்ப்பன். அப்புறம் வேற யாரும் நல்ல இல்லை, சரியா? அவருக்கு கீழாக இருந்து பிரதான மேய்ப்பன் அவர். ஹீ இஸ் த சீஃப் ஷெப்பர்ட். அவர் பிரதான மேய்ப்பன். அவருக்கு கீழாக ஆண்டவர் சபையிலே ஆண்டவர் அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷர்களை, மேய்ப்பர்களை, போதகர்களை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார், சரியா? செகண்ட் லைன் ஷெப்பர்ட்ஸை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் சபைக்கு மேய்ப்பர்களாக இருக்கிற நாங்களும், எங்களுக்கும் அவர் தான் யார்? உங்களுக்கும் அவர் தான் மேய்ப்பன், எங்களுக்கும் அவர் தான். ஆனால் நம்ம எல்லாருக்கும் அவர் ஒருத்தர் தான் நல்ல மேய்ப்பன். நான் நல்ல மேய்ப்பன் கிடையாது. நான் என் சர்ச்சில் பேசும்போது சொன்னேன், நான் நல்ல மேய்ப்பன் கிடையாது, நான் மேய்ப்பன். ஏன்னா நீங்கள் நான் ரொம்ப நல்ல மேய்ப்பன் எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க.
நானும் உங்களை போல ஒரு மனுஷன்தான். அதனால தான் சொல்கிறேன், நான் நல்ல மேய்ப்பன் கிடையாது, ஆனால் மேய்ப்பன். அந்த நல்ல மேய்ப்பனை போல மாறிக்கிட்டு இருக்கிற மேய்ப்பன். எரேமியா சொல்கிறாரு, நானோ உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன்னு சொல்கிறார். அந்த நல்ல மேய்ப்பனை போல மாறிக்கிட்டு இருக்கிறேன். சரியா? நிறையா மாறி இருக்கிறேன், ஆனால் இன்னும் மாறணும். சரியா? அதனால் பாஸ்டர்மார்கிட்ட ஊழியக்காரங்கிட்ட ரொம்ப நல்ல குணத்தை ரொம்ப நல்லதை எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. சரியா? இந்த உலகத்தில் கர்த்தராலே வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற பயங்கரமான தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, இல்லைனா லட்சக்கணக்கான விசுவாசிகள் உள்ள சபையை நடத்துகிற ஒரு பாஸ்டராக இருந்தாலும் சரி, அவரும் நல்ல மேய்ப்பன். சொல்லுங்கள், சொல்ல மாட்டேங்கிறீங்க பாருங்கள். நல்ல மேய்ப்பன் இல்லை. நல்ல மேய்ப்பனாக மாறிட்டு இருக்கிறாங்க. நல்ல மேய்ப்பன் இல்லைன்னா கள்ள மேய்ப்பன்னு சொல்லலை. இன்னும் அந்த பிரதான மேய்ப்பர் லெவலுக்கு மாறலை. பர்சன்டேஜ் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொருடைய மெச்சூரிட்டி லெவல் வித்தியாசமாக இருக்குது. அதனால தான் சொல்லுகிறோம், எந்த ஒரு ஊழியக்காரர்களையும், நம்முடைய திருச்சபை மேய்ப்பர்களை இல்லை வெளியே இருக்கிறவங்க, சில நேரம் நம்முடைய சபை பாஸ்டரை விட அடுத்த சபை பாஸ்டர் ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பார். நமக்கு அடுத்த சபை நமக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதெல்லாம் ஒரு ஆடுகளுக்கு வருகிற ஒரு சோதனை. நம்ம சொல்கிறாங்களே, பொதுவாக இந்த வெள்ளாடு இங்கிட்டு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு அங்கிட்டு அந்த பக்கம் கொலை நல்லா இருக்குது, அந்த பக்கம் போயிடும். அது மாதிரி அது அந்த சுவாபம் இருக்குது. மேய்ப்பர்களுக்கு அது இருக்குது. இங்கே இருக்கும் போது அங்கே சபையை பார்த்தா இங்கே சபையை பார்த்தா அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அதெல்லாம் நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம். நாங்களும் மாறுறோம், நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க பாருங்கள். நம்ம எல்லாமே இந்த நல்ல மேய்ப்பனை போல் என்னது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மாறிக்கிட்டே தான் இருக்கிறோம். சரியா? இப்போ அவர் நல்ல மேய்ப்பன், நமக்கு ஒரே நல்ல மேய்ப்பன் அவர் தான். இதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு என்னன்னா, அந்த நல்ல மேய்ப்பனுடைய ஆடுகளாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நம்ம ஏசாயா 53:6 சொல்லுது, நாம் எல்லாரும் வழி தப்பி திரிந்தோம், காணாமல் போன ஆடுகளை போல நாம் எல்லாரும் அவனவனுக்கு தெரிஞ்ச திசையிலே போய் கொண்டு இருந்தோம். சரியா? ஒருத்தர் கிழக்கு நோக்கி பழனிக்கு நேரம் நடந்துக்கிட்டு இருந்தோம், இன்னொருத்தர் மேற்கு நோக்கி திருப்பதிக்கு நேரம் நடந்துக்கிட்டு இருந்தோம். நான் திசையை சொல்கிறேன். எங்கெங்கேயோ அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச பக்கம் நம்ம நடந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த நல்ல மேய்ப்பன் நம்மை தேடி வந்து அவருடைய ஜீவனை, அவருடைய இரத்தத்தை கடைசி சொட்டு வரைக்கும் இந்த ஆட்டுக்காக கொடுத்து, எங்கேயோ அலைந்து திரிந்து கொண்டிருந்த இந்த ஆட்டுக்காக அவருடைய ஜீவனை கொடுத்து என்னை அவருக்கு சொந்தமாக்கி கொண்டார். அல்லேலூயா. ஸோ ஆடு மேய்ப்பனை தேடி போல மேய்ப்பன் தான் என்ன தேடி வந்தார். இதே யோவான் சுவிசேஷம் 4 சொல்கிறாரு, பின்னாடி இருக்க 16 சொல்கிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, என்ன செஞ்சாரா, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்ம நல்லா இது லைவா? ஓ சரி. அப்போ நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறாரு. நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துல உட்காந்துருக்கிறோம் பாருங்க, இது நம்முடைய தெரிந்தெடுப்பு இல்லை. நம்ம தெரிந்தெடுத்ததுனால இல்லைங்க, அந்த சாமியை கும்பிட்டு பார்த்தேன், இந்த சாமியை கும்பிட்டு பார்த்தேன், ஒன்றும் சரியாக வரல, கடைசியில் கொஞ்ச நாள் இவரை கும்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு வந்திருக்கிறேன், இதுவும் சரியா இல்லைன்னா வேறு சாமி பக்கம் போயிடுவேன். அப்படி நாமளாக செலக்ட் பண்ணி வரலை. நம்ம இங்கே இருக்கிறோம்னா, இந்த இடத்துல இங்கே இருக்கிறோம் அப்படின்னா தேவன் உங்களையும் என்னையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இது எப்போ தெரிந்தெடுத்தாரு? உலகம் உண்டாகிறதற்கு முன்னாடியே தெரிந்தெடுத்துட்டாராம். அதுதான் வசனம் சொல்லுது. சரியா? எஃபீசியன்ஸ் சாப்டர் 1:3, எபேசியர் 1:3 சொல்லு, 3-4 வசனங்கள் சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் தி எர்த். உலகமே உண்டாகலையாம், ஆனால் அப்போவே தேவனுடைய மனதில், தேவனுடைய சிந்தையில் நீங்களும் நான் இருந்திருக்கிறோம். அப்போ நாங்கள் மட்டும்தான் இருந்தோமா பாஸ்டர்? எங்கள் அப்பா அம்மா இல்லையா? எங்கள் சொந்த பந்தம் ரட்சிக்கப்படாத இருக்கிறவங்களாம் இல்லையா? அப்படின்னா அவங்களும் இருந்தாங்க. நம்மளை அழைச்சது போல தான் அவங்களையும் அழைச்சாரு. நம்மளை அழைச்சப்போ நம்ம வந்துட்டோம், அவங்க வரலை. அதான் எல்லாரையுமே ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி தான் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நாம் கீழ்ப்படிந்து வந்துட்டோம், அவங்க கீழ்ப்படியில் வரலை. அதனால் அவங்களுடைய வாழ்க்கை வேறு திசையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் தேவன் நம்மை யோசித்து பாருங்கள், நம்மளை தேடி வந்து மீட்டு கொண்டு அவருடைய ஆடுகளாக தேவன் நம்ம என்ன செஞ்சுருக்கிறாரு? தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த ஆடுகளுக்காக அவர் என்ன நான் சொன்ன மாதிரி பாருங்க, இந்த நல்ல மேய்ப்பன். ஏன் அவர் நல்ல மேய்ப்பன் அப்படின்னா, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக என்ன செய்கிறாரா?
ஏன் அவர் தான் நல்ல மேய்ப்பன் சொன்ன, நானே நல்ல மேய்ப்பன் சொன்ன. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் சொல்கிறாங்க, எத்தனையோ மதங்கள், எத்தனையோ தெய்வங்கள், எத்தனையோ வழிபாடுகள், எத்தனையோ நம்பிக்கைகள் இருக்கிறது. ஆனால் அதில் இயேசு மட்டும்தான் நல்ல தெய்வம், நான் மட்டும்தான் நல்ல மேய்ப்பன். ஏன் அப்படின்னா ஆடுகளுக்காக நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறான்? ஆடுகளுக்காக தன். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் வேற எந்த மார்க்கம், வேற எந்த நபர்கள், வேற எந்த மதத்தை சேர்ந்தவர்கள், அந்த நம்பிக்கையில் இருக்கிறவங்களுக்காக எந்த ஒரு மேய்ப்பனாவது ஜீவனை கொடுத்துருக்குறானா? எனக்கு தெரியல. நான் மேஜர் ரிலிஜன்ஸ்லாம் படிக்கலை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்ற மதங்கள், மற்ற மதங்களில் சொல்லப்படுகிறதான மத நம்பிக்கைகளில் அந்த மதத்துக்கு அடிப்படையாய் ஆதாரமாக இருக்கிறவர்கள், வேற எந்த மெய்ப்பன் அந்த மதத்தை, அந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறது யாரு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன். ஒரே ஒரு குவாலிஃபிகேஷனால தான் அவர் நல்ல மெய்ப்பன். காரணம் என்னன்னா, ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சொந்த குடும்பத்தில் நமக்கு ஒரு பாட்டில் ரத்தம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இத்தனைக்கு சொந்தக்காரங்க தான். ஐயோ நானே வீக்காக இருக்கிறேன், கேட்டால் இல்லாத சுகரை கூட எனக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குது, அதனால் கொடுக்க முடியாதுன்றாங்க. இப்போ சிலர் சொல்கிறாங்க, நான் போன வாரம் தான் கொடுத்தேன்றாங்க. வாழ்க்கையில் அவன் கொடுத்ததே கிடையாது. நமக்கு ஒரு சொட்டு, ஒரு யூனிட் ரத்தம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த மெய்ப்பன் நம்மளை தேடி வந்து நமக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் நமக்காக அவரை ஜீவனை கொடுக்க வேண்டும் அப்படின்னா, நம்மளை மீட்பதற்காக. ஏன்னா நமக்கு செலுத்த வேண்டிய கிரயம் வந்து அவ்வளவு பெருசு. நம்மளை பிடிச்சி வச்சிருந்த எதிரி அவ்வளவு பலம் வாய்ந்தவன். அவன் நம்மளை அப்படி ஆக்கிரமித்து வச்சிருந்தான். அவன் கையிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கணும்னா இந்த மெய்ப்பன் அவரை உயிரையே கொடுத்தா தான் நம்மளை வாங்க முடியும். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய தியாகம். சும்மா ஏதோ பணத்தை கொடுத்து வாங்குற நம்மளை வாங்கலை. அதனால தான் பேதுரு எழுதும்போது, அழிந்து போகிற வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் அழியாத தேவகுமாரனுடைய இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறிச்சுலாம் நம்ம அடிக்கடி சிந்திக்கணும், தியானிக்கணும், அதை குறித்து ஆராதிக்கணும். கம்யூனியன் சர்வீஸில் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு, கையில் வச்சுக்கிட்டு அந்த நேரம் மட்டும் நினைக்கிறது கிடையாது. இயேசுவின் ரத்தம் நமக்காக கிரயமாய் செலுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்முடைய ரட்சிப்பின் விலை தேவகுமாரனுடைய உயிர். எத்தனை பேருக்கு புரியுது? நம்முடைய ரட்சிப்பின் விலை தேவகுமாரனுடைய உயிர். அவர் உயிரை கொடுத்து நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? மீட்டு கொண்டிருக்கார். அதனால தான் அவர் நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா. இந்த நல்ல மேய்ப்பனுக்காக கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நீங்கள் சொன்ன சோத்திரத்துக்கு அவர் உயிரை கொடுக்காமலே இருந்திருக்கலாம். அப்போ இவர் நம்மளை மீட்பதற்காக, நம்மளை நல்ல ஆடுகளாக மாற்றுவதற்காக இந்த மேய்ப்பன் நம்மை தேடி வந்து உயிரை கொடுத்தவர் என்ன செஞ்சிட்டாரு? மீட்டு கொண்டிருக்கிறார். மேய்ப்பனுடைய மிக முக்கியமான பணிகளை நாம் அறிந்திருக்கிறோம். சில காரியங்களை நான் உங்களுக்கு தெரிந்தது தான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 2:12 வாசிங்க. மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். மேய்ப்பனா இல்லாதவன், ஓகே, அவர் சொல்றாரு, மேய்ப்பனா இல்லாதவன் ஓடி போகிறான், பாதுகாக்க மாட்டான். ஆபத்து வரும்போது திடீர்னு பார்த்தா ஆபத்து வரும்போது காணாமல் போயிடுறான். ஆனால் இந்த நல்ல மேய்ப்பர் அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மோட கூட இருக்கிற நல்ல மேய்ப்பன். மேய்ப்பன் என்ன செய்கிறார்னா பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். shepherd protects and provides. மேய்ப்பன் நம்மை பாதுகாக்கிறார், ரெண்டாவது பராமரிக்கிறார். 23ஆம் சங்கீதம் மனப்பாடமாக தெரியும். சண்டே ஸ்கால் பிள்ளைகளை சொல்ல சொன்னால் எல்லாம் சொல்லிடுவாங்க, பெரியவங்களுக்கு கூட எல்லாம் தெரியும். 23ஆம் சங்கீதத்தில் ஒரு மேய்ப்பன் எப்படி இருப்பார், ஒரு மேய்ப்பன் எப்படி இருக்கிறார், ஒரு மேய்ப்பன் எப்படி நடத்துவார்னு தாவீது தான் ஒரு மேய்ப்பனாக இருந்தபடினாலே தேவனை தன்னுடைய கண்ணோட்டத்தில் வைத்து பார்த்து விவரிக்கிற ஒரு அருமையான சங்கீதம். அந்த மேய்ப்பன் கர்த்தர் வந்து மேய்ப்பன் நமக்கு மேய்ப்பனாக இருக்குன்னு சொல்கிறது இங்கே மட்டும் புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிற ஏதோ ஒரு புதிய ஏற்பாட்டு சத்தியம் கிடையாது. பழைய ஏற்பாட்டிலே அவர் சொல்கிறார்,
80ஆம் சங்கீதத்தில் எழுதுகிறார் தாவீது, இஸ்ரவேலின் மேய்ப்பரே அப்படி எழுதுகிறார். இஸ்ரவேலின் மேய்ப்பரே. 23ஆம் சங்கீதம் நமக்கு தெரியும். 40ஆம் சங்கீதம் ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் எப்படி சொல்லுது, மேய்ப்பன போல தமது மந்தையை மேய்ப்பார் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்துகிறதை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப தேவன் புதிய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலே அவர் என்ன செய்கிறாரு, தன்னை ஒரு மேய்ப்பனாக தான் அடையாளப்படுத்துகிறார். மேய்ப்பன் நம்மை பாதுகாக்கிறவர், இரண்டாவது பராமரிக்கிறவர். மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் பாதுகாப்பற்றவை, பராமரிப்பற்றவை. சரியா? மேய்ப்பன் இல்லாத ஆடுகள், எந்த ஆடுகளுக்கு மேய்ப்பன் இல்லையோ அந்த ஆடுகள் பாதுகாப்பும் கிடையாது, அதுக்கு பராமரிப்பும் கிடையாது. அதுக்கு எந்த நேரத்தில் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம், அதுக்கு எது வேணாலும் சம்பவிக்கலாம். ஆனால் நம்ம ஒரு காலத்தில் அப்படி தான் பாதுகாப்பற்றவர்களாக பராமரிப்பற்றவர்களாக இருந்தோம். இந்த மேய்ப்பன் நம்மை தேடி வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை அவருக்கு சொந்தமாக்கி கொண்டார். இப்போ நம்ம அவருடைய பாதுகாப்புக்குள்ளாகவும் அவருடைய பராமரிப்புக்குள்ளாக இருக்கிறோம். அவருடைய பாதுகாப்புக்குள்ளாயும் அவருடைய பராமரிப்புக்குள்ளேயும் இருக்கிறோன்றதுக்கு சாட்சியே இந்த காலை வேளையில் நம்ம உயிரோடு இங்கே உட்கார்ந்து இருக்கிறது. நம்ம வாழுகிற உலகம் ஒரு பாதுகாப்பற்ற உலகம். நம்ம வாழுகிற உலகம் ஒரு பாதுகாப்பில்லாத உலகம். நம்முடைய வாழுகிற உலகம் பராமரிப்பில்லாத உலகம். சரியா? நான் விலைக்கு சொல்ல தேவையில்லை. அன்றாட நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு நாளும் வெளியே போயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வரோம் பாருங்க, அதுவே ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி செலுத்த. வெளியே போயிட்டு பத்திரமா உள்ளே வர்றதே எத்தனை விபத்துகளை பார்க்குறோம். நம்ம பாதுகாப்பாக இருந்தால் கூட, நம்ம பாதுகாப்பாக நடந்தால் கூட, நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டினா கூட, நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக பாதுகாப்பாக நம்ம பிரயாணம் பண்ணால் கூட, ஆபத்துகள் இந்த உலகத்தில் பயங்கரமாக விபத்துகளும் சேதங்களையும் கொள்ளை நோய்களையும் பார்க்குறோம். ஒரு டிசீஸ், ஒரு வியாதி முடிஞ்சு அடுத்த வியாதி, அப்படியே சீசன் அடுத்தடுத்து. முந்திலாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அந்த காய்ச்சல் இதெல்லாம் வரும். இப்போலாம் அப்படி கிடையாது, எல்லா சீசன்லையும் வருது. எல்லாமே அப்படியே மாறி இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலையும் நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு இருக்கிறோம்னா அதுவே நமக்கு சாட்சி நம்ம இந்த நல்ல மேய்ப்பனுடைய பாதுகாப்புக்குள்ளேயும் பராமரிப்புக்குள்ளேயும் இருக்கிறோம்னு சொல்லி. டெல்லியில் நார்மலாக மக்கள் வெளியே போயிட்டு வர முடியலை. சரியா? நம்ம டெல்லியில் இருக்க பாஸ்டர் ரொமில்டன் அவங்க டெல்லியில் இருக்கிறாங்க. சும்மா ஒரு கடைக்கு வெளியே போயிட்டு வர்றதுக்கு கூட மாஸ்க் போட்டுட்டு போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. அப்படியே மாஸ்க் போட்டுட்டு போயிட்டு வந்தாலும் த்ரோட் இன்ஃபெக்ட் ஆயிடுது. அது சரியாகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டெல்லியில், இந்தியாவினுடைய தலைநகரம். சரியா? வெளிநாட்டு தூதர்கள்லாம் அங்கே தான் வந்துட்டு போகிறாங்க. அங்கே தான் எல்லா பெரிய பெரிய இடங்கள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய முக்கியமான எல்லா அலுவலகங்களும் அங்கே தான் இருக்குது. ஆனால் டெல்லி மனிதர்கள் சாதாரணமாக வசிப்பதற்கு ஏற்ற இடமா இல்லாமல் போய் மாறி வருகிறத நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்கிறாங்க, என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. ஒரு நாள் வெறும் ஆட் நம்பர் வெஹிக்கிளாக போகணுன்றாங்க, அடுத்த நாள் வெறும் ஈவன் நம்பர் வெஹிக்கிளாக போகணுன்றாங்க. அப்படி செய்யணும் இப்படி செய்யணுன்றாங்க. ஒன்றும் செய்ய முடியலை. எதுவுமே மனுஷனுடைய கையை மீறி போயிடுச்சு. ஒன்றுமே செய்ய முடியாது. சரியா? இப்போ அடுத்த கொஞ்ச காலத்தில் என்ன முடிவுக்கு வருவாங்கன்னா, தலைநகரை மாற்றிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வருவாங்க. ஏன்னா அங்கே பயங்கரமாக பொல்யூஷன் பெருகிருச்சு பயங்கரம். ஒரு பக்கம் அந்த பக்கம், இன்னொரு பக்கம் அந்த இதெல்லாம் வேஸ்டெல்லாம் எரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த டஸ்ட் சொல்கிறாங்க பயங்கரமாக. அப்போ அங்கே இருக்கிற காரியங்கள் அங்கே ஒருவேளை டெல்லியில் அது அதிகப்படியாக இருக்குது. நாம் வாழுகிற பகுதியில் இருக்குது, ஆனால் குறைவாக இருக்குது. இதை தவிர ஏராளமான ஆபத்துகள் நம்மை சுற்றி ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. இவைகள் மத்தியில் நாம் இந்த நல்ல மேய்ப்பனுடைய பாதுகாப்பினாலையும் பராமரிப்பினாலையும் தான் நம்ம சுகமாக இருக்கிறோம். இந்த இடத்துல இந்த கால வேளையில் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாயிருக்கட்டும். ஓய் பாருங்க, பயமே இல்லாமல் போச்சு. அதுக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருந்து நம்மளை பாதுகாத்து பராமரித்து நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அப்போ இந்த நல்ல மேய்ப்பனுடைய பாதுகாப்புக்காகவும் அவருடைய பராமரிப்புக்காகவும் நாம் எப்பவும் ஆண்டவரை நன்றியோடு துதிக்க வேணும். நம்ம இவருடைய அந்த நல்ல மேய்ப்பனுடைய ஆடுகளாக இல்லாமல் இருந்தால்
எப்போவோ பாதுகாப்பு இல்லாமல் அழிந்து போயிருப்போம், பராமரிப்பு இல்லாமல் நாம் ஒன்றுமில்லாமல் போயிருப்போம். அதனால் இந்த நல்ல மேய்ப்பனோடு இருக்கிறதான உறவில் நம்ம எப்போவும் நெருங்கி இருக்கணும். மேய்ப்பனை விட்டு தூரம் போக 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 பாதுகாப்பை விட்டு தூரம் போயிட்டுருக்கிறோம். மேய்ப்பனை விட்டு தூரம் போக போக பராமரிப்பை விட்டு என்ன செய்கிறோம்? தூரம் போகிறோம். இப்போ ரொம்ப முக்கியம், இந்த மேய்ப்பனோட நமக்கு இருக்கிறதான உறவு ரொம்ப முக்கியம். மேய்ப்பனோட நமக்கு இருக்கிறதான அந்த உறவை நம்ம சரியாக பார்த்து கொள்ள வேண்டும், அதில் கவனமாக இருக்க வேண்டும். எந்த விதத்துலையும் மேய்ப்பனுக்கும் நமக்கும் இடையில எதுவும் வந்துடாதபடிக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மேய்ப்பனோட நமக்கு இருக்கிறதான உறவில் நம்ம ஒவ்வொரு நாளும் கவனம் செலுத்த வேண்டும். அந்த ரிலேஷன்ஷிப்பை தாவீது 23ஆம் சங்கீதத்தை வெறும் நம்ம மனப்பாடம் பண்ணுறது மாத்திரம் அல்ல, அந்த ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் எப்படியாக எனக்கு இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து அதை தியானிக்க வேண்டும். அவரோட கூட அந்த மேய்ப்பனுடைய மேன்மையை நாம் உணர வேண்டும். எரேமியா 31ஆம் அதிகாரத்தில், எரேமியா 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து எரேமியா 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து அப்படியே வாசிப்போமா? 10ஆம் வசனம். ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் என்று அந்த நல்ல மேய்ப்பன் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் தேசத்தை, இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை என்ன செய்வாராம்? காப்பாராம். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கிற வண்ணமாக, சரியா? எப்படி தாவீது அத்தனை ஆடுகள் இருந்தாலும் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் சிங்கம் பிடிச்சிருச்சு, ஆனால் தான் உயிரையே பணைய வச்சு அந்த சிங்கத்தினுடைய வாயிலிருந்து அந்த ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சாரு? மீட்டாரு. சொல்றான், கரடியின் வாயும் சிங்கத்தின் வாயை நான் கிழிச்சு போட்டேன்னு சொல்லுகிறான். யோசித்து பாருங்க, தான் ஒரு ஆட்டுக்குட்டிக்கும் இவனுடைய உயிருக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது, சரியா? எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா கீழே சொல்லுது பாருங்களேன். அவர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி. இந்த நல்ல மேய்ப்பனுடைய பாதுகாப்பு எப்படின்னா, இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் நம்மை விட பலத்ததா இருக்கிறது. சிலருக்கு அவங்க சரீரத்தில் இருக்க வியாதி அவங்கள விட பலத்ததா இருக்குது. சிலருக்கு கடன் அவங்கள விட பலத்ததா, அவங்களுடைய திராணியை விட அதிகமாக பலத்ததா இருக்கிறது கடன். சிலருடைய வாழ்க்கையில் மனுஷர்கள் அவர்களை விட பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. வேலை பார்க்குற இடத்துல, குடியிருக்கிற இடத்துல, சொந்த பந்தங்கள் மத்தியில் போராட முடியல. நம்மளை விட பலத்தவர்கள், நம்மளை விட பலத்த காரியங்கள், வியாதி, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டேன், எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டேன். நம்மளை விட எடுத்த ட்ரீட்மெண்ட்டை விட அது நம்மை விட பலம் வாய்ந்ததாக இருக்குது. சிலருடைய வாழ்க்கையில் நம்மை விட பலம் வாய்ந்த காரியங்கள், அவைகளுக்கு இந்த நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறாராம்? அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி.
நல்ல கவனிங்க. இந்த நல்ல மெய்ப்பனோட இருக்கிற பராமரிப்புலையும் பாதுகாப்புலையும் நம்ம நெருங்கி கரெக்டாக அவரோட கூட அவருடைய ஆதரவில் இருந்தோம்னா நம்ம இந்த உலகத்தில் நிறைய காரியம் நம்மளை விட பலத்ததாக இருக்குது. சும்மா ஒரு சாதாரண ஒரு தலைவலி கூட, சாதாரண ஒரு காய்ச்சல் கூட சில நேரங்களில் ஆரம்பத்தில் சாதாரணமாக இருக்கிறது காலகட்டங்களில் நம்மை விட பலத்ததாய் மாறி விடுகிறது. 3 நாளில் சரியாயிரும், 5 நாளில் சரியாயிரும் பார்க்குறோம், சரியாகலை. அப்புறம் அடுத்தடுத்த லெவல் போகும்போது பிளட் டெஸ்ட் பண்ணுன்றாங்க, சரின்னு பார்த்தா பிளேட்லெட்ஸ் லெவல் குறையுதுன்றாங்க, பார்த்தா டெங்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. நம்ம சாதாரணமாக தொடங்கின முதல் நாள் சாதாரணமாக ஒரு பேராசிட்டமால் போட்டால் சரியாயிரும், நாளைக்கு வேலைக்கு போயிடலாம் நினச்ச அந்த காய்ச்சல் சில நாட்கள் கழித்து நம்மை விட ஒரு பேராசிட்டமாலில் அடக்கிடலாம் நம்ம நினச்சோம். ஆனால் அது நம்மளால் அடக்க முடியலை, மீறி போயிடுது. இது போல தான் நிறையா நேரங்களில் இதை வாங்கி அங்கே கட்டிடலாம், அதை தூக்கி இதில் போட்டுடலாம், பிஸ்னஸில் அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் நினச்சி செஞ்சு கடைசியில் கட்ட முடியாத அளவுக்கு ஊரில் இருக்கலாமா, ஊரை விட்டு ஓடிடலாமா, சிலருக்கு வாழலாமா, வாழ்க்கையவே முடிச்சிடலாமா அப்படின்னு நம்மை விட பலத்ததாய் பொருளாதார நெருக்கடிகள் மாறி போய் விடுகிறது. சிலருடைய வாழ்க்கையில் மனிதர்கள் தங்களை விட பலத்தவர்களாய் மாறி போகிறாங்க. எதிர்க்க முடியல, நம்ம பேச்சு எடுபட மாட்டேங்குது, நமக்கு அங்கே செல்வாக்கு இல்லை, நம்முடைய நியாயத்தை சொல்லுவதற்கோ பேசுவதற்கோ ஒருவரும் இல்லை, பலத்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் நம்ம அந்த நேரத்தில் போய் மேய்ப்பனை ஆண்டவரே ஏதாவது செய்யுங்கன்னு கேட்காம மேய்ப்பனுடைய பராமரிப்புக்குள்ள இருக்கிற அந்த நல்ல மேய்ப்பனுடைய உறவில் நெருங்கி இருக்கிற ஆடுகளாக இருந்தால் அந்த ஆடுகளுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா இவர் நல்ல மேய்ப்பனா, அந்த ஒரு மேய்ப்பன் மந்தையை காக்கிறது போல காக்கிறார். அவர் என்ன செய்கிறாராம், அவனை விட பலத்த அவனுடைய சத்துருவுக்கு நீங்களாக்கி என்ன செய்கிறாராம், விடுவிக்கிறார்னா என்ன அர்த்தம், அவன் நம்மளை விட பலத்த காரியங்கள் வந்து நம்மளை பிடிக்க பார்க்குது, சில நேரங்களில் பிடிச்சிருது. ஆனால் சிங்கத்தினுடைய வாயில இருந்து தப்பினது போல தாவீது சிங்கத்தினுடைய வாயிலிருந்து ஆட்டுக்குட்டி அது பிடிச்சிருச்சு. ஆனால் தாவீது என்ன செஞ்சிட்டாரு, ஒரு சேதம் இல்லாமல் அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றிட்டாரு, தப்பிச்சுட்டாரு. அது போல சில நேரங்களில் நம்ம கவனம் இல்லாமல் போய் சிக்கிடுறோம். நம்ம எடுக்கிற தவறான முடிவுகள், நாம் எடுக்கிறதான ஒரு தேவனை சில நேரங்களில் நாம் கர்த்தருடைய காரியங்களில் அஜாக்கிரதையாய் அசட்டையாய் இருக்கிறது நிமித்தமாக ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கிறோம். சத்துரு எதையா, ஏன்னா அவன் நம்மளை சுற்றி வலை விரிச்சு வச்சிருக்கிறான், எதுலையாவது சிக்க வைக்கணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். வெறும் வாலிப பிள்ளைகளை மாத்திரமில்லை, எல்லா வயசுனாருக்கும் அவன் வலை வச்சிருக்கிறான். அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்றபடி, அவங்க சைஸுக்கு ஏற்றபடி, அவங்க இடத்துக்கு ஏற்றபடி எல்லா இடத்துலையும் அவன் வலை வச்சிருக்கிறான் சிக்க வைக்கிறதுக்கு. நம்ம கொஞ்சம் இந்த மேய்ப்பனுடைய பராமரிப்பை விட்டு விலகினோம்னா ஏதாவது ஒன்றில் சிக்கிடுவோம். 124வது சங்கீதம் சொல்றாரு, கண்ணி தெரித்தது போல. 124வது சங்கீதம், கண்ணி தெரித்தது ஆகிலும் நாங்கள் தப்பினோம் அப்படின்னு சொல்லி 124வது சங்கீதம் நினைக்கிறேன். வேறனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல எங்களுடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது. என்னவா, சிக்கிட்டோம், கண்ணியும் தெரிச்சிச்சு, ஆனா எப்படியோ தப்பிச்சிட்டோம். நம்ம சொல்றோம்ல, அதை தான் வந்து சாட்சி சொல்றோம். இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியலங்க, எப்படி நடந்துச்சுன்னு இது கர்த்தருக்கு தான் தெரியும். நம்ம போய் சிக்கணும், நமக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட கண்ணிகள் எதுனே நமக்கு தெரியாம நம்ம என்ன செஞ்சோம், சிக்கணும். ஆனால் கர்த்தர் அந்த கண்ணியில அகப்பட்டு நாம் அழிந்து போகாதபடி வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல. அந்த சங்கீதத்தை தொடங்கும் போது 2 வசனம் பயங்கரமா சொல்றாரு. மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் என்னவா என்ன செஞ்சிருப்பாங்களாம், ஒரு மாத்திரையை போட்டு முழுங்குற மாதிரி முழுங்கிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆக்கள்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. அவர் சொல்கிறார், அதனால தான் சொல்கிறாரு, வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல. நம்ம பலம் இல்லைங்க, நம்ம சாமர்த்தியம் இல்லைங்க, நம்முடைய திறமை கிடையாது, நம்ம ரொம்ப விவரமாக இருக்கிறதுனாலாம் கிடையாது.
எங்கள் வீட்டுக்கார் பயங்கர விவரங்க. உங்கள் வீட்டுக்கார் விவரம்லாம் பிசாசு முன்னாடி ஒன்றுமே இல்லைங்க. என் அறிவு, என் சாமர்த்தியம் ஒன்றே ஒன்று, இந்த நல்ல மேய்ப்பனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும். அல்லேலூயா. இந்த நல்ல மேய்ப்பன் நம்மை விட பலத்த பிரச்சனைகள் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு பெருசாக போதா? நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். யாரை பிடிச்சா அது சரியாகும், யாரை போய் பார்த்து இதை நம்ம சரி பண்ணலாம், ஒன்றுமே இல்லை. மேய்ப்பன்ட்ட வந்து அவர்கிட்ட நெருங்கி வந்து அவருடைய பராமரிப்பு, அவருடைய பாதுகாப்பை அண்டினா போதும், அவர் நீங்களாக்கி விடுவிப்பார். எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சத்துருவாக இருந்தாலும் சரி, அவர்கள் எவ்வளவு அந்த காரியம் எவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருந்தாலும் சரி, அவர் நிச்சயம் தப்பு. நாமே ஞானம் இல்லாமல் போய் அதில் சிக்கி இருந்தா கூட மேய்ப்பன்ட்ட வந்து நம்மளை சரணடைஞ்சிட்டோம்னா மேய்ப்பன் காப்பாற்றிடுவார். ஆனால் நம்ம செய்கிற தப்பு என்ன தெரியுமா? நம்ம அந்த நேரத்தில் தான் நிறைய பேர் நமக்கு துர் ஆலோசனை கொடுப்பாங்க. இங்கே போய் பார்க்கலாம், அதை போய் பார்க்கலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம். அந்த ஆலோசனையெல்லாம் கேட்டு மேய்ப்பன்ட்ட வராமல் அங்கிட்டு இங்கிட்டு போய் சிக்கலை மேலும் சிக்கலாக்கிடுவோம். மேலும் சிக்கலாக்கி கடைசியில் எல்லாம் தலைக்கு மேலே போனதுக்கு பிற்பாடு தான் நம்ம ஆண்டவர்கிட்டே வருவோம். ரொம்ப முக்கியம். அவ்வளவு தூரம் சிக்கலை பெரிய சிக்கலை ஆக்கிறத விட நம்ம ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனை இப்படியே போச்சுன்னா அது பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்ற உணர்வை மேய்ப்பனோட நெருங்கி இருக்கிற எல்லா ஆடுகளுக்கும் கர்த்தர் தர்றாரு. ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு, தர்றாரு, எச்சரிக்கிறார், சொல்றாரு. ஏதோ ஒரு வகையில் நம்ம தினந்தோறும் வேதத்தை வாசிக்கும் போதோ ஊழியக்காரங்க மூலமோ ஆண்டவர் சொல்றார். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் லெவல்லே டோட்டலாக அவர்கிட்ட நம்ம சரண்டர் ஆயிட்டோம்னா ஆண்டவர் எதிரி சத்துரு எவ்வளவு பலம் வாய்ந்தவனாய், பிரச்சனை எவ்வளவு பலம் வாய்ந்ததா இருந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவிக்க இந்த மேய்ப்பன் போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் இவர் நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மேய்ப்பனுடைய பராமரிப்புல இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, அடுத்த வசனத்துல வாசித்தோம் பாருங்க. எரேமியா 31:12 வாசித்தோம் பாருங்க. கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால். இந்த மேய்ப்பன் நம்மளை பாதுகாத்தா நம்முடைய வாழ்க்கை திருப்தியா இருக்கும். இந்த நல்ல மேய்ப்பனுடைய பாதுகாப்புக்குள்ளேயும் பராமரிப்புக்குள்ளேயும் நம்ம இருந்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருப்தியா இருக்கும். அதாவது மற்ற அந்த உலகத்தில் இருக்கிறது போல, மற்ற ஜனங்களுக்கு இருக்கிறது போல பெரிய லெவல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, பெரிய பெரியதான காரியங்கள் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு இருக்கிறது போல செல்வம், செல்வாக்கு, சொத்துக்கள் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு என்ன இருக்குதோ அதில் நமக்கு ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கை இருக்கும். அல்ல, உலக மக்களிடத்துல நிறையா செல்வங்கள், பெரிய பெரிய இதெல்லாம் இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள ஒரு திருப்தி கிடையாது. பணம் வச்சிருக்கிறவன் இன்னும் பணம் சம்பாதிக்கணும்னு தான் பார்க்குறாங்க. எது வச்சிருக்கிறவங்களும் இன்னும் அதிகமாக்கணும்னு தான் பார்க்குறாங்களே ஒழிய நம்ம அதிகமாக்கணும்னு நினைக்கிறது இல்லை. கர்த்தரே நம்மளை அதிகமாக்குகிறார், கர்த்தரே நம்மளை பெருக பண்ணுகிறார். சரியா? நமக்கு எவ்வளோ இருந்தாலும் அதில் ஒரு திருப்தி இருக்கிறது. ஸோ ரொம்ப முக்கியம். இந்த நல்ல மேய்ப்பனுடைய பாதுகாப்புக்குள்ளேயும் பராமரிப்புக்குள்ளேயும் நம்ம இருக்கிறது நமக்கு ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கையை தருகிறது. திருப்தி உள்ள வாழ்க்கை. அவர் நம்மை திருப்திப்படுத்தி நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம அந்த யோவான் சுவிசேஷத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். அந்த யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் பாருங்க. அந்த வேத பகுதியில் 14வது வசனம், 14, 15 நம்ம வாசிக்கலாம். 14, 15. பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் பிதாவை அறிஞ்சிருக்கிறது போலையும் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலையும் நான் என்னுடைய ஆடுகளாலே அறிந்தும் என்னுடைய ஆடுகளை நான் அறிஞ்சிருக்கிறேன்.
அந்த ஆடுகளாலே நான் அறியப்பட்டும் இருக்கிறேன் சொல்றாரு பாருங்க. என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அப்ப ரொம்ப முக்கியம், நம்ம நல்ல மேய்ப்பன் இடத்துல இருக்கிறோம். இந்த மேய்ப்பன் சொல்றாரு, இந்த ஆடுகளை எல்லாம் பத்தி நான் நல்லா அறிஞ்சிருக்கிறேன். ஆனா ஆடுகளை குறித்து அவர் என்ன சர்டிஃபை பண்றாரு, ஆடுகளும் என்ன குறித்து நல்லா அறிந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம தேவனை எப்படி அறிந்திருக்கிறோம், தேவனை நாம் எவ்வாறு நம்முடைய நல்ல மேய்ப்பனை எப்படி நம்ம அறிந்திருக்கிறோம். கொஞ்சம் நம்ம இதுல நிறுத்தி யோசித்து பார்க்கணும். அவர் அவ்வளவு ஷுவரா சொல்றாரு, நான் என் ஆடுகளை, நான் என் ஜனங்களை நான் அறிந்திருக்கிறேன், அது போல அவர்களும் என்னை அறிந்திருக்கிறார்கள்னு சொல்றாரு. தேவனை நாம் எவ்வாறு அறிந்திருக்கிறோம்? ஒரு எமர்ஜென்சிக்கு உதவி செய்கிற ஒரு நபரா நாம் அறிந்திருக்கிறோமா? இல்லைன்னா தேவனை ஏதோ நம்ம கும்பிடுற ஒரு சாமியா அப்படி அறிந்திருக்கிறோமா? ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு சாமி, ஒரு கடவுள் இருக்காங்க, அது போல நமக்கு இந்த கடவுள் இந்த சாமி அப்படி அறிந்திருக்கிறோமா? இந்த தேவனை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம்? இந்த நல்ல மேய்ப்பனை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம்? Should we have a personal relationship or should we have a intimacy with God? தேவனோடு கூட நம்முடைய அந்த நெருக்கம் எப்படி இருக்கிறது? அவரோடு கூட நாம் நெருங்கி உறவாடுகிறோமா? அவருக்கும் நமக்கும் இடையே எந்த ஒரு தூரமும் எந்த ஒரு எதுவும் தடையா இல்லாதபடிக்கு நான் அவரோடு கூட எப்பவும் மேய்ப்பனோட கூட எப்பவும் பேசுகிற, இல்ல மேய்ப்பனுடைய சத்தத்தை எப்பொழுதும் கேட்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில, அப்படிப்பட்ட ஒரு உறவுல, அப்படிப்பட்ட ஒரு அறிந்து கொள்ளுதல்ல நான் இருக்கிறேனா? என் தேவனை, என் நல்ல மேய்ப்பனை நான் எப்படி அறிந்திருக்கிறேன்? அவர் சொல்றாரு, என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறது அப்படி சொல்றாரு. அவர் நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறார் பாருங்க. நம்ம எதையோ அறிந்து கொள்வதற்கு முயற்சி பண்றோம். பிள்ளைகளுக்கு மேக்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும், டியூஷன் அனுப்புறோம். பிசிக்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும், டியூஷன் அனுப்புறோம். கெமிஸ்ட்ரி நல்லா தெரிஞ்சுக்கணும், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும், 10வது அபாக்கஸ் டியூஷன் அனுப்புறோம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் டென்னிஸ்க்கு அனுப்புறோம், ஸ்விம்மிங் அனுப்புறோம், ஸ்கேட்டிங் அனுப்புறோம். ஆனா தேவனை அறிந்து கொள்வதற்காக பிள்ளைகளுக்காக நாம் என்ன முயற்சி எடுத்தோம்? பெற்றோர்களாக யோசிக்கணும். பிள்ளைகளுக்கு அந்த சப்ஜெக்ட் வரல, இந்த சப்ஜெக்ட், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு ஓகே, வாழ்க்கையில நல்லா படிச்சு நல்ல வேலை பார்த்து முன்னேற, ரைட், ஓகே. இந்த உலகத்துல நல்ல வேலை பார்த்து நல்லா சம்பாதிச்சு அதோட அந்த பிள்ளையோட வாழ்க்கை போயிருச்சா? அந்த பிள்ளை நித்தியத்துக்குரிய பிள்ளை இல்லையா? தன்னை உண்டாக்கின தேவனை பற்றி, தனக்கு படிப்பை தருகிற, படிப்பதற்கு ஞானத்தை தருகிற, தான் படிப்பதின் மூலமாக அந்த உலகத்திலே நல்ல ஒரு வேலையை தருகிற, தன்னை ஒரு நல்ல நிலைமையில உயர்த்துகிற, தனக்காக உயிரை கொடுத்த இந்த மேய்ப்பனை பற்றி அந்த பிள்ளை தன்னுடைய சிறு வயதிலே தெரிந்திருக்க வேண்டாமா? நமக்கு தான் அந்த வாய்ப்பு இல்லை. நம்ம வயசாகி தான், பெரியவங்களாகி தான் ரட்சிக்கப்பட்டோம். ஆனா கர்த்தர் பிள்ளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. எத்தனை பிள்ளைங்களை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புறோம், எத்தனை பிள்ளைகளை யூத்துக்கு அனுப்புறோம், எத்தனை பிள்ளைகளுக்கு பாஸ்டர்டியோ பாஸ்டர் மாட்டியோ வந்து சர்ச்சில் இருக்கவங்க ஊழிய சேவண்ட வந்து பிள்ளைகளுக்கு இதை குறித்து சொல்லித்தாங்க. வாரம் ஒரு முறை, ஒரு வாரத்துக்கு 1 மணி நேரம் உட்காந்து ஆண்டவரை பற்றி, சத்தியங்களை பற்றி சொல்லிக் கொடுங்க. எவ்வளோ நம்ம முயற்சி எடுக்கணும். ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு சொல்லுவோம். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு ஞானஸ்தானம் எடுப்போம். இல்லை, அதற்கு பிற்பாடு தேவனை அறிவதற்காக பிள்ளைகள் எடுத்த முயற்சி என்ன, நாம் எடுத்து வருகிற முயற்சி என்ன? சரி, நம்மளே தேவனை எப்படி அறிந்திருக்கிறோம்? தேவனை நம்ம ஒரே நாளில் இதுவரைக்கும் நம்ம முழுவதுமா இன்னும் அறிந்து முடிக்கல. நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை அறிகிற அறிவில் நம்ம வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். நிருபங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுலா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், யோவானா இருக்கட்டும், அதான் எழுதுறாங்க. கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்க, தேவனை அறிகிற அறிவில் பெருகுங்க, இதே தான் சொல்லிட்டு. அப்போ தேவனை அறிந்து கொள்வது என்பது இட்ஸ் நாட் அ ஒன் டே ஈவெண்ட். அது ஒரே நாளில் முடிஞ்சு போகிற, ஒரே நாளில் அடைந்து விடுகிற ஒன்று கிடையாது. ஒவ்வொரு நாளும் எப்படி ஒரு குடும்ப உறவுல ஒரு கணவன் மனைவி திருமணமாகி வரும்பொழுது ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டே வர்றாங்க, புரிஞ்சுக்கிட்டே வர்றாங்க. கல்யாணம் ஆகி சில நேரம் 20 வருஷம் 30 வருஷம் ஆனா கூட சொல்றாங்க, இவளை புரிஞ்சிக்கவே முடியல பாஸ்டர்ன்றாங்க. சில நேரம் 30 வருஷம் சபையில இருந்து கூட கர்த்தரை புரிஞ்சிக்கவே முடியல, என்ன செய்யறாருன்னே தெரியல அப்படிலாம் சொல்லக்கூடாது. கர்த்தரை புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு அவர் ஒன்றும் குழப்பமான ஆள் கிடையாது. நம்ம வீட்டுக்காரர் வேணா குழப்பமான ஆளாக இருக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கவங்க வேணா குழப்பமான ஆளாக இருக்கலாம். கர்த்தர் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு குழப்பவாதி கிடையாது. அவர் தன்னை குறித்து
எல்லாவற்றையும் நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறார், தெளிவாய் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் என் ஆடுகளை எப்படி அறிஞ்சிருக்கிறேன், என்னுடையவைகளை அவர் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறார். அவர் நம்ம எப்படி இருந்திருக்கிறார், நன்றாய் அறிந்திருக்கிறார். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே அவ்வளோ அழகா 139ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறார், நான் கருவில் உருவாகும் போதே நீங்கள் பார்த்துட்டீங்க, என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாக உருவாக்கி இருக்கிறீங்க, என் உட்கார்றது உங்களுக்கு தெரியும், நான் எந்திரிக்கிறது தெரியும், நான் படுக்கிறது தெரியும், நான் போகிறது தெரியும், வரியது தெரியும், என்னை சுற்றி சுற்றி அறிந்திருக்கிறீங்க, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீங்க, என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீங்க, என்னைய பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டு வாழ்ந்த ஒரு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், புதிய அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் இந்த சங்கீதத்தை பாடும்போது அவன் கையில் இந்த முழு பைபிள் கிடையாது, வெறும் 5 ஆகமம் மட்டும்தான் இருக்குது. அந்த 5 ஆகமத்தை வைத்து தேவனை அறிகிற அறிவை பெற்று அவ்வளோ வெளிப்பாடோடு பேசிட்டான். அன்றைக்கி நம்மகிட்ட 66 புஸ்தகம் இருக்குது, ஹோல் பைபிள் இருக்குது. பிதானா எப்படின்னு தெரியும், குமாரனா எப்படின்னு தெரியும், பரிசுத்தாவியான எப்படின்னு தெரியும். தாவீது சங்கீதத்தை பாடும்பொழுது பிதாவை பற்றி மட்டும்தான் தெரியும், குமாரனை பற்றி தெரியாது, ஆவியானவரை பற்றியும் அவ்வளோ வெளிச்சம் கிடையாது. ஆனால் அந்த பிதாவை பற்றி மட்டும் இருந்த அந்த 5 புஸ்தகத்தை வச்சு அறிந்த அந்த அறிவை வைத்து தேவனை எப்படி அவர் அறிந்திருக்கிறார் பாருங்க. நமக்கு இன்னைக்கு 66 புஸ்தகம் இருக்குது. தாவீதுக்கு அன்னைக்கு சர்ச்சு கிடையாது, தாவீதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு பாஸ்ட் கிடையாது, யூடியூப் கிடையாது, எந்த ஒரு உதவியும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு இவைகள் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தோம். நாம் தேவனை அறிந்திருக்கிறது எவ்வளவு தூரம், எப்படியாக அறிந்திருக்கோம், எவ்வளோ அறிஞ்சிருக்கிறோம். இது சும்மா வார வாரம் ஒரு செய்தி கேட்டு போகிறது கிடையாது. வார வாரம் நம்ம ஒரு மெசேஜை கேட்டுட்டு இன்னும் நைட்டு இந்த வாரம் போன செய்தி கேட்டுட்டோம். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை அறிகிறோமோ அவ்வளவாக தான் அவரோடு கூட நெருங்குவோம். சரியா? அவரை பற்றி தெரிய தான் அவர் மேலே நமக்கு நம்பிக்கை பெருக ஆரம்பிக்கும். ஒருத்தர் மேலே நம்பிக்கை எப்போ பெருகும், அவரை அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க தான், அவங்ககிட்ட நெருங்கி பழக தான், அவங்கள பற்றி புரிஞ்சுக்கொள்ள தான் அவங்க மேலே நம்பிக்கை என்னாகும், பெருக ஆரம்பிக்கும். இன்றைக்கு அநேக நேரங்களில் கர்த்தரை நம்மளால் நம்ப முடியலை. 100% கர்த்தரை நம்மளால் என்ன செய்ய முடியலை, நம்ப முடியவில்லை. யோசிச்சு பாருங்க, கர்த்தரை நம்மளால் எல்லாவற்றுக்கும் 100% நம்ப முடியுதா? இல்லையே. சில காரியங்களில் கொஞ்சம் நம்ம அதில் குறைவாக தானே இருக்கிறோம். அப்போ ஏன் அந்த குறைவு அப்படின்னா, அந்த குறைவுக்கு ஏற்றபடி இன்னும் நாம் தேவனிடத்தில் நெருங்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர்கிட்ட எவ்வளவு நம்ம நெருங்குறோமோ அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். தெரிய என்ன நடக்குது, நாம் அவரை அறிந்து கொள்ள அவர் மேலே நம்பிக்கை பெருக ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அவர் சொல்றாரு, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். தேவனை நாம் இன்னும் அறிய வேண்டும். ஸோ அடுத்த 16வது வசனத்தை நான் சொல்றதுக்கு முன்னாடி 27ஆம் வசனத்தை வாசிப்போமே. 27, 28, 29 ஒரு நிமிஷம் 27, 28, 29 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 27, 28, 29 சேர்ந்து வாசிப்போம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதா கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. ஹல்லேலூயா. இதே தான் அவர் முன்னாடி வசனங்களில் 4-5 வசனங்கள்லையும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது, அந்நியருடைய சத்தத்தை அறியாதிருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லாது. இப்போ இங்கே 27ஆம் வசனத்தில் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு என்ன சொல்லுகிறது. இந்த யாராவது ஆடு வளர்க்குறீங்களா தெரியல, ஆடு வளர்க்குறவங்க 1-2 ஆடு வளர்க்குறவங்களுக்கு தெரியாது, நிறையா வச்சு வளர்த்து அதை மேய்ச்சிட்டு போகிறவங்களுக்கு, வெளியே கொண்டு போய் 1-2 ஆடு வச்சுருக்கிறவங்க வெளியே இருந்து கொலையை வெட்டி கொண்டு வந்து வீட்டில் வச்சு போட்டு வளர்ப்போம். அதில் நிறையா வச்சுருக்கிறவங்க டெய்லி அதை கொண்டு போய் மேய்ச்சிட்டு கொண்டு வருவாங்க. சரியா? அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு அது தெரியும். ஆடு நம்முடைய மேய்க்கிறவங்களுடைய முகத்தை பார்த்து நடக்காது. ஆடு மேய்க்கிறவங்களுடைய முகத்தை பார்த்து, அவங்களுடைய காலடியை பார்த்துலாம் நடக்காது.
ஆடு மேய்க்கிறவங்களுடைய சத்தத்தை கேட்டு தான் நடக்கும். சரியா? கவனிங்க, முக்கியமான காரியங்களில் பரிசுத்த ஆவியானதில் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். நிறைய நேரங்களில் நிறைய பேருக்கு என்ன ஆசைனா, ஆண்டவரே எப்படியாவது உண்மை எனக்கு காட்டுங்க, ஒரு முறையாவது தரிசனத்தில் காட்டிடுங்க. ஏசப்பா அவர் சொன்னார், என் ரூமுக்குள்ளே வந்தாருன்னு அவர் சொன்னார், ஒரு வெள்ளையாக நான் ராத்திரி தூங்கிட்டு இருக்கும் போது வந்தார், ஜெபம் பண்ணும் போது வந்தார் இருந்தார். எனக்கு ஒரு தடவை வரமாட்டேங்கிறீங்களே, எனக்கு ஒரு தடவை காட்ட மாட்டேங்கிறீங்களே, எப்படியாவது நான் இந்த உலகத்தில் கண்ணை மூடுறதுக்குள்ளே உங்களை ஒரு தடவையாவது பார்த்துடணும், காட்டிடுங்க. கண்ணை மூடினோன்னா அங்கே அவர் தான் உங்களை அவருக்கு முன்னாடி தான் நிற்க போகிறீங்க, அவரையே தான் பார்த்துட்டு இருக்க போகிறீங்க. நிறைய பேருக்கு அவரை பார்க்கணுன்ற ஆசை இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியம், பார்க்குறது நல்லது தான். கர்த்தர் உங்களுக்கு அவரை வெளிப்படுத்தி தரிசனத்தில் காண்பிச்சாருன்னா சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் ஆடுகள் என் முகத்தை பார்க்கும்னு சொல்லலை. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு, அப்போ சத்தத்தை கேட்டாதானே சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியும். ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்திலே நன்றாய் பழகி இருக்க வேண்டும், பழகி இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். அதான் 4வது வசனத்தை வாசித்து காமிச்சேன். 4வது வசனத்தை சொல்றாரு, ஆடுகள் அவன் சத்தத்தை, அப்படியாவது நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால். நமக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அந்த கள்ள மேய்ப்பன் திருடன் அவனுடைய சத்தத்தை அறியாது இருக்கிறபடினாலே அவனுக்கு பின் செல்லாது. ஓகே, நமக்கு மேய்ப்பனுடைய சத்தத்தில் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். மேய்ப்பனுடைய சத்தத்தை மட்டும் நம்ம கவனமாக கேட்டுட்டு இருந்தா போதும். வேற சத்தங்கள் நமக்கு கேட்கணும் அவசியம் இல்லை. இந்த மேய்ப்பனுடைய சத்தம் மட்டும் தெளிவாக நம்ம, இது மேய்ப்பனுடைய சத்தம் தான்ன்றது தெளிவாக நமக்கு இருந்தால் போதும். வேற சத்தம் வந்தால் நம்ம அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகவே மாட்டோம், அதில் டைவர்ட் ஆகவே மாட்டோம். ஏன்னா இது ஒன்று தெரியும், அது மேய்ப்பனுடைய சத்தம் இல்லை. மேய்ப்பனுடைய சத்தம் இல்லைனாலே நமக்கு தெரிஞ்சிடும், அதுக்கு நம்ம செவி சாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு செவி சாய்க்க வேண்டிய அவசியம் இல்லாததுனால அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப மேய்ப்பனுடைய சத்தம் நமக்கு, இந்த சபையில் இருக்கிற நான் இந்த நல்ல மேய்ப்பனுடைய ஆடுன்னு சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும், நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த வார்த்தையும் சரி, யார் உங்களுக்கு பேசுகிற எந்த வார்த்தையும் சரி, இது மேய்ப்பனுடைய சத்தம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எப்படி அறிய முடியும்? மேய்ப்பனுடைய சத்தத்தை தொடர்ந்து கேட்டு பழகினவங்களுக்கு தான் இது மேய்ப்பனுடைய சத்தம் அப்படி தெரியும். மேய்ப்பனுடைய சத்தத்தை தொடர்ந்து எப்படி கேட்கறது? ஞாயிற்றுக்கிழமை கேட்கறது இல்லை, தினந்தோறும் கேட்கணும். எங்க இருக்குது மேய்ப்பனுடைய சத்தம்? இங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது மேய்ப்பனுடைய சத்தம். நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும் போது எங்களுடைய சீனியர் பாஸ்டர், சீஃப் பாஸ்டர், அவருடைய காருடைய ஹார்ன் வந்து ரெகுலராக இருக்கும். அந்த தெருவில் நிறைய வெஹிக்கிள் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும், கார் போகும், டூ வீலர் போகும், எல்லாம் போகும். ஆனால் அவர் மெயின் ரோடில் இருந்து திரும்பின உடனே அவர் ஹார்ன் பண்ணுவார். அந்த ஹார்ன் சத்தம் கேட்ட உடனே அப்படியே ஃபுல் கேம்பஸ் அலர்ட் ஆகும். ஃபுல் கேம்பஸ் அலர்ட் ஆகி ஐயா வர்றாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த ஹார்ன் சத்தம் எல்லாருக்கும் தெரியும். நிறைய வண்டி போனாலும் வந்தாலும் சரி, அவருடைய ஹார்ன் சத்தம் கேட்ட உடனே அங்கே மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து அவர் காரை உள்ளே கொண்டு வர்றதுக்கு எப்படி ஒரு 2 or 3 minutes ஆகும். சரியா? அங்கேருந்து அந்த மெயின் ரோட்லேருந்து அவர் திரும்புகிற அந்த கார்னருக்கும் மெயின் கேட்டுக்கு இடையில் அவர் வர்றதுக்கு அங்கிட்ட ஒரு 2-3 minutes ஆகும். டோட்டல் ஒரு 5 minutes ஆகும்னு. அந்த மெயின் ரோட்டில் சில நேரம் ஹார்ன் பண்ணிடுவார், யாராவது குறுக்க வந்து ஹார்ன் பண்ணிடுவார். சில நேரங்களில் யாரும் குறுக்க வரலன்னா, கிளியராக இருந்துச்சுன்னா அவர் வர்றது தெரியக்கூடாதுனால ஹார்ன் பண்ணாமல் வந்துட்டாருன்னா சிக்கிடுவோம். ஆனால் ஹார்ன் பண்ணிட்டாருன்னா டோட்டல் கேம்பஸே அலர்ட் ஆகிடும். தெரியும், எவ்வளோ வண்டி, நூற்றுக்கணக்கான வண்டி அங்கே ஹார்ன் அடிச்சுட்டு போனாலும் அவர் வண்டி சத்தம் உள்ளே இருக்கிற பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து, விசுவாசிலேருந்து, அவர் குடும்பத்தில், அவங்க வீடு உள்ளே தான் இருந்துச்சு, அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்கலேருந்து, ஆஃபீஸ் ஸ்டாஃப்லேருந்து, அங்கே கூட்டுறவங்கலேருந்து எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் அலர்ட் ஆகிடுவாங்க. அப்போ எப்படி பழக்கம்? நான் பைபிள் காலேஜுக்கு அப்போ தான் புதுசாக போயிருக்கிறேன். 1-2 மாதத்தில் எனக்கும் அது பழக்கமாயிருச்சு. அப்போ ஒரு சத்தத்தை மறுபடியும் எவ்வளவுக்கு அதிகமாக கேட்டு அதில் கவனம் செலுத்துகிறோமோ அந்த சத்தம் நமக்கு பழக்கமாயிடும். அப்போ தேவனுடைய சத்தத்தை, அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை நீங்கள் தொடர்ந்து கேட்க தான்
நீங்க மேய்ப்பனுடைய சத்தம் அல்லாத நிறைய அந்நிய சத்தங்கள் வெளியே கேட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கு டைவர்ட் ஆகாமல் இருக்க முடியும். நிறைய பேர் குழம்பிடுறாங்க. ஒருத்தர் யாராவது நம்மளை பற்றி ஒரு தரிசனம் சொன்ன உடனே, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்ல உடனே, யாராவது ஒருத்தர் வந்து நம்முடைய வீட்டில் ஜோம் பண்ணி உங்கள் வீட்டில் அப்படி தெரியுது இப்படி தெரியுதுன்னு சொன்ன உடனே பயந்துடுறாங்க. கர்த்தர் அப்படி சொல்லிட்டார். உண்மையிலே கர்த்தர் பேசுகிறாருன்னா ஓகே, ஆனால் நீங்களும் நானும் அதை நிதானிக்க தெரிய வேண்டும். இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் எந்த காலகட்டங்களிலும் இல்லாத அளவுக்கு இந்த காலகட்டங்களில் ஏராளமான தவறான போதனைகள் நம்மை நல்ல மேய்ப்பனை விட்டு பிரிக்கும்படிக்கு, திசை திருப்பும்படிக்கு ஏராளமான தவறான உபதேசங்கள், தவறான தீர்க்கதரிசனங்கள், தவறான போதனைகள் நம்மை சுற்றி, நம்மளை எந்த வழியில் அது நம்மளை அப்ரோச் பண்ணுதுன்னே தெரியாது. நம்ம இதன் மத்தியில் எல்லாம் இந்த நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்தை நாம் அறிந்திருந்தால்தான். அப்போ இந்த நம்ம ஃபெமிலியர் ஆகணும். இந்த சத்தத்தில் என்ன ஆகணும்? கேட்டு பழக்கப்படணும். எப்போ எதில் கேட்குறது? இங்கே தான். இதை உட்காந்து மணிக்கணக்காக நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு அது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா எப்போ வந்தாலும் ஜெபம் பண்ணும், பைபிள் வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும் சொல்லி, அதுதான். அதை தவிர கிறிஸ்தவத்தில் வேறு மாற்று வழியே இல்லை. ஆராதிக்கணும், டான்ஸ் ஆடணும், கையை தட்டணும், அதெல்லாம் அடுத்தது தான். அதெல்லாம் வந்து இதை உண்மையாக செஞ்சால் அது தானாக நடக்கும். இதை செய்யாமல் வெறும் பாடுறதும் ஆடுறதும் குதிக்கிறதும் அது வந்து என்டர்டைன்மெண்ட் தான். சரியா? எடிஃபிகேஷன் இதுதான், பக்தி விருத்தி இதுதான். ஸோ இதை செஞ்சால் ஆண்டவரை பாடுறதும் ஆராதிக்கிறதும் அவருக்காக நம்ம செய்கிறதும் யாரும் சொல்லி செய்ய வேண்டாம், தானாக நடக்கும். தானாக அல்லேலூயா சொல்லுங்க, கையை தட்டுங்க, கையை உயர்த்துங்க, வாயை தரங்க, தூங்காதீங்க அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இதை ஜபமும் வேத தியானமும் சரியாக இருக்கிறவங்க வாழ்க்கையில் துதியும் ஆராதனையும் சரியாக இருக்கும். அது ஜீவன் உள்ளதாக இருக்கும். அப்போ இந்த வார்த்தையில் இதுதான் தேவனுடைய சத்தம். இதுதான் மேய்ச்சலும் ஆத்மாவுக்கு உணவு. இதுதான். இதன் மூலமாக தான் தேவன் பேசுகிறார். அதனால தான் சொல்லுகிறோம், தேவனுடைய வார்த்தையிலே மணிக்கணக்காக நேரம் செலவழிங்க, வசனத்தை வாசிங்க, புரியுதோ புரியலையோ வாசிங்க, திரும்ப வாசிக்கிட்டே இருங்க. இதன் மூலமாக தான் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்க முடியும். அருமையான ஒட்டஞ்சத்தத்தில் டாக்டர் செல்வின் இருக்கிறாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்க, வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது வாயை திறந்து சத்தமாக வாசிக்கணும். நீங்கள் வாசிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கணும். இது சர்ச்சில் வாசிக்கிறத சொல்லலை, உங்களுடைய டெய்லி ரீடிங்கை, தினந்தோறும் பைபிள் வாசிக்கிறோம்ல, அந்த வேதத்தை நீங்கள் வீட்டில் வாசிக்கும் போது உங்களுடைய டிவோஷன் டைமில் நீங்கள் வாசிக்கிற சத்தம் உங்கள் காதில் கேட்கணும். அப்போ ரெண்டு காரியம் நடக்கும். நீங்கள் கேட்குற சத்தத்தின் மூலமாக, ஏன்னா மனதின் வாசல் எதுனா கண்ணு, வாய், காது, மூணு தான். மனதுக்குள்ளாக ஒன்றை கொண்டு போகக்கூடிய வாசல் இந்த மூணு தான், கண்ணு, வாய், காது. சரியா? நீங்கள் சத்தமாக வாசிக்கும் போது என்ன செய்யுது? உங்கள் கண் அதை பார்க்குது. நீங்கள் சத்தமாக வாசிக்கிற மாதிரியாக உங்கள் வாயில் அதை சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறத உங்கள் காது கேட்குது. ஸோ இதை மூன்று வழியாக உங்களுடைய மனதுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை என்ன செய்யுது? உள்ளே போகுது. மனம் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கு. ரெண்டாவது அவர் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் சத்தமாக தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது உங்கள் சத்தத்தின் மூலமாக தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். அல்ல புரியுங்க? நீங்கள் சத்தமாக தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது உங்கள் சத்தத்தின் மூலமாக தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். தேவன் உங்களோட பேசுகிறத உங்கள் சத்தத்தின் மூலமாக நீங்கள் கேட்க முடியும். நீங்கள் வேதத்தை சத்தமாக வாசிக்கும் போது உங்களுடைய கவனம் சிதறாமல் இருக்கும். மெதுவாக வாசிக்கும் போது அங்கிட்ட இங்கிட்ட மைண்ட் எதையாவது யோசிச்சுட்டு இருக்கும். சத்தமாக வாசிக்கும் போது உங்களுடைய கவனம் சிதறாமல் இருக்கும். நீங்கள் சத்தமாக வாசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அதன் வழியாக தேவன் உங்கள் சத்தத்தின் மூலமாக தேவன் உங்களோட பேசுகிறத நீங்கள் கேட்க முடியும், உணர முடியும். இதெல்லாம் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். இது நான் சொல்கிறத ஒருவேளை உங்களுக்கு புரியாத போல இருக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சத்தத்தின் மூலமாக தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோட பேசுகிறதை நீங்கள் கேட்பீங்க. ஸோ ரொம்ப முக்கியம், தேவன் நம்மோட கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தையை கொண்டு அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அவர் சத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? தெளிவாக கேட்கணும். அவருடைய சத்தத்தை நம்ம தெளிவாக, அவருடைய சத்தத்தை அறிந்திருந்தா, அங்கே என்ன சொல்லுது பாருங்க, 28ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் அவைகளுக்கு என்னவா, மேய்ப்பனுடைய சத்தத்தை சரியா கேட்கிற ஆடுகள் ஒரு கால் என்ன செய்வதில்லை?
கடைசி காலத்தில் பார்க்குறோம், ஒரு காலத்தில் நல்லா விசுவாசியாக இருந்தவங்களாம் பின்மாற்றத்தில் போயிடுறாங்க. நல்லா சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தவங்களாம் சர்ச்சுக்கு வராமல் போயிடுறாங்க. நல்லா கர்த்தரை தேடிட்டு இருந்தவங்களாம் தேடாமல் போயிடுறாங்க. சர்ச்சில் ஆரம்ப காலத்தில் ஆக்டிவாக வந்து எல்லா வேலையும் செஞ்சவங்களாம் கொஞ்சம் நாட்களில் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா வந்துட்டு போனால் போதும் அப்படி போயிடுறாங்க. சர்ச்சுக்கு ஆரம்ப காலத்தில் ஓடி ஓடி வந்து உழைத்தவங்க, ஊழியம் செஞ்சவங்க, கொடுத்தவங்களாம் அப்படியே கொஞ்சமாக பேக் ஸ்லைடு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய இன்ஃப்ளூவன்ஸை, தங்களுடைய ஈடுபாட்டை குறைத்து கொள்ளுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து பின்பற்றாதவர். ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எல்லா காலகட்டங்களையும் இது நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். நாமும் மெய்ப்பனுடைய சத்தத்தை, நல்லா கவனிங்க, மெய்ப்பனுடைய சத்தத்தை ஃபெமிலியராக கேட்டு அவரை பின்பற்றாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட பின்னடைவு ஏற்படுகிறதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறாரு, என் சத்தத்தை கேட்டு, என் சத்தத்தை நன்றாய் அறிந்திருக்கிற என் ஆடுகள் ஒரு கால் என்ன செய்வதில்லை, என் சத்தத்திற்கு செவி கொடுத்து என்னை பின்பற்றுகிற ஆடுகள் என்ன செய்வதில்லை அப்படிதான் சொல்கிறாரு. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு என்ன சொல்லுகிறது, அவ எனக்கு. எல்லாருக்கும் அவருடைய சத்தம் கேட்குது. சத்தத்தை கேட்குற எல்லாரும் பின்பற்றுகிறது இல்லை. அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு சாதகமாக இருந்தால் பின்பற்றுறாங்க. அதனுடைய வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி இருந்தால் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இதனால ஒன்றும் இல்லை, அதனால ஒன்று. நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் இதுக்காக ஒன்றும் செய்ய மாட்டார், அதுக்காக ஒன்றும் செய்ய மாட்டார். யோசித்து பாருங்கள், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்ப காலத்தில் இருந்தது போல் உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆரம்ப காலத்தில் முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி அதே போல் செய்கிறோமா? இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? இன்றைக்கி ஆண்டவரோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம், ரொம்ப பழகிட்டோம். அன்றைக்கி ஆண்டவர்னா ஒரு பயபக்தி இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம கர்த்தர் தானே. வேதத்தை எப்படி வாசித்தோம்? முழங்காலில் நின்று வாசித்தவங்களாம் உண்டு. ஆரம்ப நாட்கள் நம்முடைய உபவாசம் எப்படி இருந்தது? இன்றைக்கி உபவாசமா? டாக்டர் வந்து ஒரு நேரம் கூட மாத்திரை போடாமல் இருந்தீங்கன்னா செத்துருவீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எப்படி சாப்பிட்டா தானே மாத்திரை போட முடியும்? உபவாசம்லாம் போயிடுச்சு. இல்லை, நீங்கள் டேப்லெட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் அன்னைக்கு டேப்லெட் எடுக்கிற நேரம் நீங்கள் ஒரு லைட் மீலாக ஒன்று சாப்பிட்டு, கொஞ்சமாக ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு டேப்லெட்டை போட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது. நிறைய பேருக்கு உபவாசம் எப்படி ஆயிடுச்சுன்னா விரதம் ஆயிடுச்சு. விரதம் என்னென்ன சாப்பிடாமல் இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை விரதம் இருக்க சொல்லலை. நிறைய பேர் இன்னைக்கு காலையில் நான் ஃபாஸ்டிங், ஆனால் 9 மணிக்கு மத்தியானம் சாப்பாடை கட்டிட்டு வேலைக்கு போயிடுறது. அதுக்கு பேர் விரதம். உபவாசம்னு என்ன? சாப்பாடை ஒருத்து அவரோட வாசம் பண்ணுகிறது. உபவாசம் இருந்தால் அந்த சாப்பாடை ஸ்கிப் பண்ணி ஒரு 3 மணி நேரமாவது கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், பாடணும், ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கணும். பகல்லலாம் வேலை லீவ் போட முடியாதுன்னா ராத்திரி ஃபாஸ்ட் பண்ண, ராத்திரி மீல்ஸை ஸ்கிப் பண்ணி ராத்திரி வந்து உட்காந்து குளிச்சுட்டு ஒரு 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உட்காந்து ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி நமக்கு எப்படி ஆயிடுச்சு? உபவாசம் காலையில் கிளம்பும் போதே 1/2 லிட்டர் பாலில் ஒரு ஹார்லிக்ஸ் திக்காக, பத்தாதெல்லாம் என்னோடய என்ஷூர். 11 மணிக்கு லைட்டாக ஒரு டீயும் ஒரு சின்ன வடையும் தான். சின்ன வடை தான் பாஸ்டர், அதனால ஒன்றும் இல்லை. உபவாசம் முடிஞ்சிச்சு, 1 மணிக்கு ஃபுல் கட்டு ஒரு சாப்பாடு. கேட்டால் காலையில் ஃபாஸ்டிங்கு. ஆனால் பூரா ஆஃபீஸில் வேலை, சொந்தக்காரன் கல்யாணம், காது குத்து, அங்கே போகிறோம் இங்கே போகிறோம். ஊழியக்காரங்க எங்களுக்கும் தான் ஃபாஸ்டிங்னு சொல்லிட்டு ஊரே சுற்றுறது, மீட்டிங் போகிறது வர்றது. நாங்களாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் சரி. வேதம் என்ன சொல்லுகிறதோ, ஆதி நாட்களில் நாம் எப்படி போதிக்கப்பட்டோமோ, கர்த்தர் எதை நமக்கு கற்று தந்தாரோ, அந்த ஆதி நிலைமையை விட்டு நம்ம திரும்பவே கூடாது. ரொம்ப முக்கியம். நிறைய காரியங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம். இதனால் பரவாயில்ல, அதை செஞ்சால் பரவாயில்ல, அப்படி இருந்தால் பரவாயில்ல, இப்படி இருந்தால் பரவாயில்ல, கர்த்தர் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார், கர்த்தர் இப்படி செய்ய மாட்டார், நாமே நமக்கு சாக்கு போக சொல்கிறோம். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு நம்ம சத்தத்தை கேட்குறோம். தூங்கிக்கிட்டே வாது ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை கேட்டுறோம். காலையில் கூட அப்படி கேட்குறீங்க சிலர், பாக்கியவான்கள். தூங்கிக்கிட்டே கூட என்ன செஞ்சிருவோம்? சத்தத்தை கேட்டுருவோம். கர்த்தர் தான் பேசுகிறாரு தெரியுது, ஆனால் பின் செல்ல மாட்டோம். ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்டு எனக்கு பின் சொல்லும். ஏன்னா நான் அந்த ஆடுகளை எனக்கு சொந்தமாக்கி கொள்வதற்காக என்னுடைய உயிரையே கொடுத்துருக்கிறேன். நான் நல்ல மேய்ப்பன், ஏன்னா இந்த ஆட்டுக்காக நான் உயிரையே கொடுத்துருக்கிறேன். பின் செல்லும்.
அப்படி பின் சென்றா அந்த ஆடுகள் என்ன சொல்றாரு, கெட்டு போவது இல்லை. நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்காவிட்டால் நம்ம வாழ்க்கை எப்போவே கெட்டு போய் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டு பாதுகாத்து பராமரித்து வருகிறார். இப்போவும் நம்ம அவரை விட்டு விலகி போனோம்னா கெட்டு போகிறது உறுதி. ஒரு காய்கறி கெட்டு போகிறது மாதிரி நம்முடைய வாழ்க்கை கெட்டு போயிடும். நம்மோடு கூட அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நன்றாய் ஆரம்பித்தவர்கள் இன்றைக்கு கெட்டு போய் நிற்கிறார்கள். ஒரு காலத்தில் நல்ல விசுவாசிகளாக இருந்தவர்கள் இன்னைக்கு குடியிலையும் சிகரெட்லையும் போதை பழக்க வழக்கத்தில் தவறான உறவுகள்லையும் சினிமாவிலையும் பல காரியங்களில் அரசியல்லையும் பல காரியங்களில் கெட்டு போய் நிற்கிறார்கள். காரணம் பிசாசு பெரிய ஆளாக இருந்ததுனால அல்ல, இவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பின்பற்றாமல் போனதுனாலே. அவர் சொல்றார், பின்பற்றி இருந்தால் அவங்க கெட்டு போயிருக்க மாட்டாங்க, அவர்களும் பலத்த சத்துருவுடைய கைக்கு நான் நீங்களாக்கி விடுவித்திருப்பேன். அவன் இன்னைக்கு கெட்டு போனதுக்கு காரணம், ஒரு காலத்தில் நல்ல ஆவிக்குரியங்களா இருந்தவங்க இன்னைக்கு கெட்டு போனதுக்கு காரணம் கர்த்தர் கிடையாது, பிசாசு கிடையாது, அவர்கள் மேய்ப்பனை பின்பற்றாமல் போனதுதான் காரணம். சத்தத்தை கேட்டாங்க, ஆனால் என்ன செய்யாமல் போயிட்டாங்க, பின்பற்றாமல் போய்விட்டார்கள். சொல்றாரு, அவைகள் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து. அப்ப அதுல என்ன சொல்ல வராரு, அவர் கையில இருந்தே நம்மளை பறிச்சுக்கிறதுக்கு பறித்து கொள்வதற்கு பிசாசு என்ன செய்கிறான், அவர் மேய்ப்பன் பாதுகாத்துட்டு வராரு, அவர்கிட்ட நெருக்கமா இருக்கிறோம், அவர் கையில இருந்தே நம்மளை எப்படியாவது பிடுங்கலான்னு சொல்லி எதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ ரொம்ப முக்கியம், நம்ம அவர் கைகளில் பத்திரமா இருக்கிறது அது அவரை சார்ந்தது அல்ல, நம்மளை சார்ந்தது. அவர் அதற்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆனால் நம்ம அவருடைய சத்தத்தை, அவருடைய சத்தம் நமக்கு ஃபெமிலியராக இருக்கணும். கர்த்தர் உங்களோட ஒரு காரியத்தை பேசுகிறாரா, யாரை கொண்டு வேணாலும் பேசட்டும், ஒரு சின்ன பிள்ளைய ஒரு சண்டே பிள்ளை சொல்கிற ஒரு வசனத்தின் மூலமாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு பெரிய ஊழியக்காரங்க சொல்கிறதா இருக்கட்டும், யாரை கொண்டு வேணாலும் பேசட்டும், கர்த்தர் என்னோட பேசுகிறார், இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் எனக்கு ஏதோ சொல்கிறார் அப்படின்னா அதற்கு ஆள் யாரு அதெல்லாம் பார்க்காம அவருடைய வார்த்தையை மட்டும் கேட்டு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். நிறைய நேரங்களில் தராதரம் பார்த்து பெரிய ஆள் சின்ன ஆள், பெரிய ஊழியக்காரர் சின்ன ஊழிய, அவங்க இவங்க யார் சொல்கிறது, அவங்க யார் சொல்கிறது, மனுஷரையும் வெளிப்புறமான அவங்களுடைய செயல்களையும் தோற்று இதெல்லாம் பார்த்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய சத்தத்தை மிஸ் பண்ணிடுறோம். பரிசேயர்களை குறித்து இயேசு தம்முடைய சீஷர்கிட்ட சொல்லும் போது கூட சொன்னாரு, அவங்க சொல்றதை கேட்டு அதன்படி செய்யுங்க, ஆனால் அவங்க செய்கிறபடி செய்யாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்றார், அவங்க சொல்ற வார்த்தை என்னுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையா கேளுங்க, அது கீழ்ப்படிங்க. ஆனால் அவங்க என்ன செய்யறாங்க, வார்த்தைக்கு அவங்க வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம், நீ அவன் வாழ்க்கையை பார்த்து அவன் சொல்ற என்னுடைய வார்த்தையை விட்டுறாத அப்படி சொல்றாரு. நிறைய நேரங்கள் அப்படிதான், சிலருடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம தேவனுடைய வார்த்தையை விட்டுறோம், சிலருடைய தராதரத்தை பார்த்து நம்ம தேவனுடைய வார்த்தையை விட்டு விடுகிறோம். ரொம்ப முக்கியம், அநேக காரியங்கள் நம்ம அப்படிதான் விட்டுட்டு நம்ம அப்புறம் சில காலங்கள் கழிச்சதுக்கு பிற்பாடு ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிடுவோம். அதுக்கு மாட்டக்கூடாதுன்னு தான் கர்த்தர் அன்னைக்கு பேசியிருப்பாரு. அதை நம்ம மனுஷனை பார்த்து தராதரத்தை பார்த்து அன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தட்டினபடினாலே இன்றைக்கு இந்த சிக்கல்ல மாட்டியிருக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம சிக்கிறோம்னா அதுக்கு முன்னாடியே கர்த்தர் நமக்கு நிச்சயம் நம்மோட பேசுகிறார், எச்சரிக்கிறார். மேய்ப்பன் ஆடு போய் தானாய் சிக்கிக் கொள்வதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவர் கிடையாது. ஏன்னா அவர் நல்ல மேய்ப்பன். சொல்றாரு, ஒருவனை என் கையில் இருந்து அதை பறிச்சுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு நமக்கு. ஒரு வியாதியும் உங்களை மேய்ப்பனுடைய கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது, ஒரு பிரச்சனையும் உங்களை மேய்ப்பனுடைய கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது, ஒரு மனுஷனும் உங்களை மேய்ப்பனுடைய கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. உங்களுக்கு விரோதமான எந்த மந்திரவாதமும் பில்லி சூனியம் மேய்ப்பனுடைய கையிலிருந்து உங்களை பறித்து கொள்ள முடியாது. உங்களுடைய வேலைக்கு விரோதமாய், உங்களுடைய உயர்வுக்கு விரோதமாய் செய்கிற எந்த சதி திட்டமும் எந்த மனுஷ யோசனைகளும் உங்களை மேய்ப்பனுடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியவே முடியாது. ஏனென்றால் இந்த மேய்ப்பன் he gave his assurance, அவர் நமக்கு உறுதியை தந்திருக்கிறார். சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்டு எனக்கு பின் செல்கிறது. அப்படி அது பின் செல்கிறபடியினாலே அது என்ன செய்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறது, கெட்டு போவதில்லை, ஒருவனும் அதை என் கைகளில் இருந்து பறித்து கொள்வதில்லை. ஹல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன். ஏன் அவர் நல்ல மேய்ப்பன்?
ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறபடினால. அல்லேலூயா. எனக்காக என்னுடைய விலைக்கரையம் அவருடைய ஜீவன், என்னுடைய கரையம் அவருடைய ஜீவன். ஜீவனை கரையமாக கொடுத்து என்னை வாங்கி இருக்கிறார் அவரை பின்பற்றும்படியாக. என் கவனமெல்லாம் எல்லார் சத்தத்தையும் கேட்கறது இல்லை. என் கவனமெல்லாம் மேய்ப்பனுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்பேன். நீங்கள் வேற உங்களுக்கு வேற ஆவிக்குரிய புஸ்தகங்கள் எல்லாம் வாசிக்க தெரியாது, யூடியூப்பில் செய்தி கேட்கல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆப்ரேட் பண்ண தெரியாது, பிரச்சனையே கிடையாது. இதை மட்டும் நல்லா வாசிங்க. யூடியூப் பார்க்க தெரிஞ்சவங்க கூட, நிறையா வேதாகம துணை உபகரணங்களை பயன்படுத்துகிறவங்க கூட, அந்த கமெண்ட்ரி இந்த கமெண்ட்ரி நிறையா ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிக்கிறேன் அவங்க கூட, அதை எல்லாத்தையும் விட அதிகமாக நேரடியாக இந்த வசனத்தை இந்த வேதத்தை அதிகமாக வாசிங்க. இதை வாஸ்து கெட்டு போனாங்க அப்படின்னு ஒருத்தர் கூட கிடையாது. இதை நிறைய வாசித்ததுனால இவங்க கெட்டு போயிட்டாங்க, மெண்டல் ஆகிட்டாங்க. நிறையா மேக்ஸ் படித்து மெண்டல் ஆகிருக்கிறான், நிறையா சப்ஜெக்ட் படித்து மெண்டல் ஆகிருக்கிறான், நிறையா சைக்காலஜி படித்தே மெண்டல் ஆகிருக்கிறான். சரியா? நிறைய சைக்காலஜி படித்த ஆட்கள்லாம் பண்ண அவங்களே ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. சரி, யாராவது இங்கே இருந்தால் கோச்சிக்காதீங்க தயவுசெய்து. அப்போ இதை படித்து கெட்டு போனாங்க, இதை அதிகமாக படித்ததுனால கெட்டு போனாங்க அப்படின்னு ஒருத்தர் கூட கிடையாது. இது பேதையை கூட ஞானியாக்குமே ஒழிய ஞானியை ஒருபோதும் பைத்தியக்காரனாக்காது. கெட்டு போகிறவனை கூட நல்லவனாக்குமே ஒழிய நல்லா இருக்கிறவனை ஒருபோதும் கேடு கட்டவனா அதை மாற்றவே மாற்றாது. இதை வாசிக்கிறதுனால அவர் சொல்கிறாரு, இது என் ஆத்துமாவுக்கு இது ஔஷதமாக இருக்கிறது சொல்கிறாரு, என் எலும்புகளுக்கு இது ஔஷதமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு, இது என் நாவுக்கு தேனை போல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எதையோ சொல்கிறாங்க, எதோ மேன்மையாக பேசுகிறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை விட மேன்மையானது ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. இது நம்முடைய சொந்த தாய்மொழியில் கிடச்சிருக்கிறது, அதை விட பெரிய ஒரு மேன்மை. எத்தனையோ பேருக்கு இன்னும் அவங்களுடைய தாய்மொழியிலே வேதாகமம் இல்லை. ஆனால் நமக்கு நம்முடைய தாய்மொழியிலே முழு வேதாகமம் இருக்குது. இந்தியாவில் பேசப்படுகிறதான எத்தனையோ ஆயிரக்கணக்கான மொழிகளிலே, ஆயிரக்கணக்கான இனங்கள் உள்ள மொழிகளிலே வேதாகமத்தினுடைய ஒரு சின்ன ஒரு பக்கம் கூட மொழிபெயர்க்கப்படவில்லை. ஆனால் நமக்கு நம்முடைய சொந்த தாய்மொழியிலே வாசித்து தெரிந்து கொள்ளும்படிக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட கூட நேரம் இதில் தான் மேய்ப்பனுடைய சத்தம் இருக்குது. இதில் தான் மேய்ப்பனு. எனக்கு பைபிள் வாசிக்க தெரியாதுங்க, எனக்கு நான் படிப்பறிவு இல்லைங்க, படிக்கலைங்க அப்படின்னா கட்டாயம் எல்லா ஃபோன்லேயும் ஆடியோ பைபிளை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பைபிளை உங்களுக்காக யாரோ ஒருத்தர் ஃபோனில் வாசித்துக்கிட்டே இருப்பாங்க, அதை நீங்கள் கேட்கலாம். கேட்க 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 அது உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து தான் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, தாகம் உள்ளவன் மேலே தான் நான் தண்ணீரை ஊட்டுவேன். நீங்கள் எவ்வளவு தாகத்தோடு கேட்குறீங்களோ அவ்வளோ எனக்கு மேய்ப்பனுடைய சத்தம் ஃபெமிலியர் ஆகணும். அதில் ஒரு எழுத்தை கூட நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. கர்த்தாவே, உங்கள் வார்த்தையினுடைய வலது இடதுபுறம் கூட நான் விலகிடக்கூடாது. உங்களுடைய வார்த்தையின் மையத்தில் என்ன நடக்க வேண்டிய என் வாழ்க்கை உங்களுடைய வார்த்தையின் மையத்தில் இருக்கணும் ஆண்டவர். அதை நான் விரும்புகிறேன். எது எப்படி யார் எப்படி வேணாலும் போட்டு எது எப்படி வேணாலும் நடக்கணும். எனக்கு உங்கள் வார்த்தை மேய்ப்பன் என்னை நடத்துகிற அந்த வழியிலே நான் நடக்க விரும்புகிறேன். மேய்ப்பனுடைய சத்தம் எனக்கு ஃபெமிலியராக இருக்கணும். சில நேரம் நிறைய டவுட் வருது, நிறைய குழப்பம் வருது. ஆண்டவரே, இதுவா அதுவா, கர்த்தர் பேசுறீங்களா, சாத்தான் பேசுகிறானா, ஒருவேளை நானா யோசிக்கிறேனா, இந்த குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் அதிகமாக வாசிங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம என்ன செய்வோம்னா, தேவனுடைய சத்தத்தை கேட்பது எப்படி அப்படின்னு யூடியூப்பில் மெசேஜ் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒன்றும் விளங்காது. திரும்பி அதை கேட்டுட்டு கடைசியில் இன்னும் தான் குழம்புவீங்க. நீங்கள் என்ன சர்ச் பண்ணுவீங்க, தேவனுடைய சத்தத்தை தெளிவாக கேட்பது எப்படி அப்படின்னு ஒரு செய்தியை கேட்பீங்க. அதை கேட்டோன்னா இன்னும் குழப்பமாயிரும். அடுத்து என்ன தேடுவீங்க, தேவனுடைய சத்தத்தை மிக தெளிவாக கேட்பது எப்படி அப்படி கேட்பீங்க. அதில் ஒரு 2 பேர் பேசுகிறத கேட்பீங்க, இன்னும் குழம்பிடுவீங்க. நீங்கள் எதையும் கேட்க வேணாம். கண்ணை மூடி வீட்டை போய் உங்கள் ஜப அறையில் உட்காந்து டெய்லி ஒரு 1 மணி நேரம், புரியுதோ புரியலையோ, இதை வாசிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு சில நாட்களுக்குள்ளாக தேவன் உங்களோட பேசுகிறதை கர்த்தர் தான் பேசுகிறாரு அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சிருவீங்க. வேற சத்தம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. ஒரு வீடியோ போட விரும்புகிறேன், அதை நான் 2 minutes தான். நீங்கள் போடலாமா? ஆடியோ வருமா அதில்? அதை மட்டும் பாருங்கள், பார்த்துட்டு ஜாம் பண்ணிடுவோம். ஒரு இல்லஸ்ட்ரேஷன், ஒரு 23ஆம் சங்கீதத்தினுடைய ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். ஒரு ஃபார்ம் ஹவுஸில் நிறைய ஆடுகள் இருக்குது. அந்த ஆடுகளை கூப்பிட்றாங்க வேறு பேர். ஒரு சர்ச்சிலேருந்து ஒரு பாஸ்டர் போய், அவங்க விசுவாசிகள்லாம் போய் இந்த ஆடுகள் தங்களுடைய சத்தத்தை கேட்டு வருதா அப்படின்றத ட்ரை பண்ணுறாங்க. இது மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு மட்டும்தான் கேட்குமா,
இல்லை எல்லார் சத்தத்தையும் கேட்குமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தராக போய் ட்ரை பண்ணுறாங்க. அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் தான். ஆடியோ வரல. Let me set it up for you for a minute. You're going to see 4 people out trying to get the attention of a flock of sheep. 3 of them are strangers. கொஞ்சம் பாஸ் The பண்ணுங்க. last one is 4 the பேர் master. 4 பேர் அந்த ஆடை கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுல Watch this, and then I'll be right back. ஆடியோ பாஸ் பண்ணுங்க. ஆடியோ பாஸ் பண்ணுங்க. இல்லை, 3 பேர் வந்து வேற வேற ஆட்கள். 3 பேர் ட்ரை பண்ணுறாங்க. கடைசியாக வந்து கூப்பிட்றது தான் அவர் மேய்ப்பன் வந்து கூப்பிட்றாரு. ப்ளே பண்ணலாமா? கொஞ்சம் மூவ் பண்ண. இல்லை, ஆடியோ பின்னாடி போயிடுச்சு. கொஞ்சம் அது போடு. கூப்பிட்றாங்க. ஆடியோ ஆடியோ கேபிள் இல்லையா? ஆடியோ மிஸ் ஆகுது. திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து போடுங்க. ஆடியோ மிஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட்லேருந்து போடுங்க. போடுவா. Let me set it up for you for a minute. You're going to see 4 people out trying to get the attention of a flock of sheep. 3 of them are strangers. The last one is their master, the farmer. Watch this, and then I'll be right back. One more time. இவங்க கூப்பிட்றாங்க. அது திரும்பி கூட பார்க்கல. ரெண்டாவது ஒருத்தவங்க போய் கூப்பிட்றாங்க. இப்போ அந்த மேய்ப்பன் கூப்பிட்றாரு. I love this. அவர் கூப்பிட்டோன்னா அவர் சத்தத்துக்கு எல்லாம் எப்படி நிமிர்ந்து பார்க்குதுங்க. ஓகே, ஸ்டாப். அது ரியாலிட்டி. இதுதான் ரியாலிட்டி. சரியா? இப்படி தான் ஆடு இருக்குது. இதை வச்சு தான் ஏசு சொல்கிறார். அந்த 3 பேர் கூப்பிடும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ வேணால் உங்களை குரூப்பில் ஷேர் பண்ண சொல்கிறேன். குரூப்பில் உங்கள் சர்ச் குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க. அது மேய்ஞ்சிட்டே இருக்குது. கொஞ்சம் கூட அந்த சத்தத்தை அது கேர் பண்ண அது அந்த சத்தமே தெரியல அதுக்கு. ஆனால் அந்த மேய்ப்பன் வந்து நின்று அவர் சத்தம் போட்ட உடனே டக்குன்னு அது மேய்கிறத நிப்பாட்டிட்டு அப்படியே எல்லாம் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது, கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தெரியும். நமக்கு அந்நிய சத்தம் அவசியமே இல்லை. மேய்ப்பனுடைய சத்தத்தில் ஃபெமிலியராக இருந்தால் போதும். மேய்ப்பனுடைய சத்தம் மட்டும் ஃபெமிலியராக இருந்தால் போதும். எந்த இடத்துல எந்த நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது கர்த்தர் பேசினா கூட அலர்ட் ஆயிடுவோம். தூக்கத்தில் கர்த்தர் பேசினா கூட அலர்ட் ஆயிரும். ஸோ கர்த்தர் அப்படி தான்
நீங்களும் நானும் இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். இருக்கிற இடத்துல அப்படியே நம்ம எழும்பி நிற்கலாமா? ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ வழிதனை பின்னடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே மாச தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் கைவிடா காத்திடும் சரமணின் கரங்களை நாம் பற்றிக் கொள்ளும். கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு, கர்த்தருடைய சத்தத்தில் இன்னும் பழக்கமாவதற்கு, நாம் இன்னும் அதிகமாக தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையோடு கூட இருக்க நாம் தீர்மானிப்போம். இந்த செய்தியை கேட்ட நாம் அதற்கு நாம் அர்ப்பணிப்போம். ஏற்கனவே நம்ம பைபிள் வாசிக்காமல் இல்லை, வாசிக்கிறோம். ஆனால் இன்னும் நம்ம அதில் ஃபெமிலியர் ஆகணும். நிறைய நேரங்களில் இன்னும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறது நமக்கு குழப்பமாக இருக்குதே. நிறைய காரியங்களுக்கு கர்த்தாவே என்னோட பேசுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னும் கர்த்தர் பேசின மாதிரியே தெரியலை நமக்கு. கர்த்தருடைய சத்தம் இதில் கர்த்தர் என்ன எனக்கு என்னை என்ன செய்ய சொல்கிறாரு அப்படின்றத ஒரு தெளிவில்லாமல் நம்ம இருக்கிறோமே. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்கறதுல ஃபெமிலியராக இருக்கணும். நேரம் செலவழிப்போம், அதிகமாக தேவனுடைய வார்த்தையோடு இருப்போம். ஜெபம் பண்ணலாமா? அவங்க அர்ப்பணித்து அப்படியே ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஜெபிங்க பார்க்கலாம். நீங்கள் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் என்னோட இந்த வார்த்தையின் மூலமாக பேசியிருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்காமல், ஏதோ ஒரு தடவை நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்டதில்லை, எப்பயோ ஒரு தடவை இல்லை,